ஹை டியர்ஸ், நான் உங்கள் கேஆர் பேசுகிறேன். ஸோ நேற்று தான் 2 வீடியோ பண்ணியிருந்தோம். இஎஸ்எல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் கிடச்சிது. என் பையனுக்கு ஒரு எக்ஸாம், அதனால் நானும் எங்கள் பொண்ணும் 2 பேரும் வந்து ட்ராப் பண்ண வந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் டைம் கிடச்சிது. ஸோ இன்னொரு கண்டென்ட் பேச வேண்டியது இருந்துச்சு, நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை இப்போ முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். இல்லாட்டி டைம் திரும்ப கிடைக்காதுல்ல. போனால் நிறைய வேலை இருக்குது. ஆல்ரெடி எம்கேவுக்கு கோபுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஏதோ ஒரு கேஸ் பிரச்சனை இங்கே. இது நம்ம பொண்ணை வந்து ஏதோ ஒரு ரூமில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, அதனால் அது கொஞ்சம் ஏதோ கேஸு போலீஸ் வந்துட்டு போயிருக்கு. ஸோ அதை போய் என்னென்னு பார்க்கணும். ஸோ லாயர் பார்க்கணுமா, நீ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த 3 வீக்ஸ், இந்த ஆல்மோஸ்ட் இப்போ 3rd வீக் முடிஞ்சு. ஒய்ஃப் இல்லாமல் தான் மேனேஜ் பண்ணேன். குழந்தைகளை பார்த்து இப்போ வரும்போது தான் பையன்கிட்ட கேட்டேன், டே நல்லா பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்டேன். நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னேன். அப்படி பாப்பா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தா அப்படி. ஸோ நேற்று வந்து 2மே வந்து இங்கிலீஷில் பண்ணிட்டோம். அது இங்கிலீஷில் பண்ணால் குமரேசு அவங்க மாம்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு நீங்கள் தமிழில் பண்ணிடுங்க, அவங்க ஏசலுக்கு வேணால் இங்கிலீஷில் பண்ணிக்கிங்கன்னு ஒரு தடவை சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து தமிழ் இருந்தால் தான் ரொம்ப டச்சிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்களாட்டிருக்கு. என்ன பண்ணுறது, பீப்புள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் காமனாக பார்த்து தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா அந்த வீடியோலாம் முடிச்சுட்டு வந்து இப்போ ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கு, பெயின் அண்ட் ப்ளஷர்னு. அதை போய் பாருங்கள். அது எக்ஸாக்டாக உங்களுக்கு அதுதான் லைஃப், அப்படி தான் இருந்திருக்கு. அப்புறம் 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், 2 அந்த மாதிரி 1:30 மணி அந்த மாதிரி ஆகிடுச்சு முடிச்சுட்டு வரும்போது. நேற்று ஒர்க் இருந்தது, ஒர்க்கை முடிச்சுட்டு ஒரு வீடியோ பண்ணி, அப்புறம் அதுக்கப்புறம் கிட்ஸ் எல்லாம் சாப்பிட வச்சு, அதுக்கப்புறம் எங்களுக்கு தூங்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்து அடுத்த வீடியோ பண்ணி அப்படி தான் பண்ணேன். அப்புறம் காலையில் வந்து 5:30க்கு எந்திரிச்சு கிளம்பணும் அப்படின்னா, நம்ம 3 மணிக்கெல்லாம் தூங்கணும்னா காலைல 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிக்க வாய்ப்பே இல்லை. அதனால் தூங்காமல் உட்காந்துருந்தேன். 4 மணி வரைக்கும் உட்காந்துருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டு தூங்கினேன். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருந்தேன். 2 பேருமே கூப்பிட்டாங்க 5:30 மணிக்கு. அப்புறம் எந்திரிச்சு பாப்பாவை எழுப்பி விட்டு, அப்புறம் தம்பி எழுப்பி விட்டுலாம் கிளப்பி இங்கே கொண்டு வந்து கொஞ்சம் ட்ரைவ் பண்ணி வரணும், ஒரு டெஸ்ட் எழுதுறதுக்கு. அப்போ கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ ஒரு 1 ஹவர் தூங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால் அப்படி காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு காஃபி ஒன்று குடிச்சிட்டு வந்தாச்சு. ஸோ கொஞ்சம் டைம் கிடச்சிது. இந்த டைம் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா சரி உங்களோட இன்னும் கொஞ்சம் பேச வேண்டிய டாபிக்ஸ் எல்லாம் பேசிடலாம் அப்படின்ட்டு. அது எல்லாமே வந்து நிறைய வந்து நான் சொல்லியிருக்கேன். நம்ம இந்த ட்ரிப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒவ்வொரு டைம் வந்துட்டு போகும்போதும் ஒரு ரைட்டப் இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல பேசுவேன், ஒரு இடத்துல எழுதுவேன், ஒரு இடத்துல சொல்லுவேன். ஸோ இந்த டைம் தான் நம்ம சேனலில் வச்சுருக்கிறதுனால இங்கே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷமான ட்ரிப்பு, ரொம்ப ஹாப்பி. ஒரு சிலரை பார்க்க முடியல, மிஸ் பண்ணிட்டேன், ரொம்ப சாரி. ஒரு சிலர் வரலின்னு ரொம்ப கவலைப்பட்டீங்க. மறுபடியும் திரும்ப வந்து எங்கள் வீட்டில் வந்தெல்லாம் சொல்லியிருக்கீங்க, கனகு வந்துட்டு வரவே இல்லை அப்படின்னு. இல்லை கேஆர் வந்துட்டு வரலின்னு அவங்கவுங்களுக்கு பழக்கமான பேரை வச்சு சொல்லியிருக்கீங்க. பட்டு எங்கேயுமே போகக்கூடாது வரக்கூடாதுன்னெலாம் கிடையாது. நம்மளுக்கு தான் அந்த எனிமிட்டியே கிடையாது. கோபதாபமெல்லாம் இருக்கிறது தான். ஒருத்தர் வந்து நம்மளை ரொம்ப பிரேக் பண்ணுறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா அந்த இடத்துல கோபம் வரதானே செய்யும். ஏமாத்துறாங்கன்னா அப்படி தானே இருக்கும். வாழ்க்கை வந்து நிறைய மாறிடுச்சுங்கிறது தான் நான் பார்த்த விஷயமெல்லாம். எப்படின்னா, எதுக்கு இந்த லைஃப்னே தெரில. இப்போ அங்கே வந்து பார்க்கும்போது இந்த டெக்னாலஜி இது இவ்வளோலாம் கண்டுபிடிச்சி நம்ம என்னத்தை சாதிச்சிட்டோம். அத்தைக்கெல்லாம் 63 வயசு சர்ஜரி பண்ணியாச்சு. காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருந்தவங்க, மாடு மேய்ச்சிக்கிட்டு தோட்டத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இயற்கையான தண்ணி குடிச்சிக்கிட்டு சாப்பிட்டு அப்படி இருந்தவங்களுக்கு சர்ஜரி. எதை நோக்கி நம்ம போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே தெரியவே இல்லை. இங்கே வந்து உண்மை பேசுகிறதால நிறைய பேர் இல்லை. உங்களுக்கெல்லாம் உண்மை பேசுகிற ஆளுகெல்லாம் தேவையும் இல்லை இனிமேல்லாம். சரியா, இனிமேல் யார் அப்படியெல்லாம் இருக்க போகிறதில்ல. நாங்கள்லாம் போய் சேர்ந்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அடுத்த ஜென்ரேஷனில் இப்போ யாரும் இல்லை. இப்போ நான் இல்லைன்னா அடுத்த ஜென்ரேஷன் இங்கே இல்லை. நம்மளை மாதிரி நிறைய பேர் இல்லைன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. யார் இருக்காங்க உங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண? அப்படிலாம் யாரும் வரமாட்டாங்க இனிமேல்லாம். அவன் இருந்துட்டு கடைசியில் ஒரு ஸ்டேஜில் அவன் அடிச்சுட்டு செத்து போயிடுவான். அது நடக்கும். இப்போ எங்கேருந்து எங்கே மாறி வந்திருக்கிறேன்னு பாருங்கள். அந்த வெஞ்சன்ஸுங்கிறது இதெல்லாம் வந்து பேசுகிறக்கெல்லாம் யாருக்கு தைரியமெல்லாம் சுத்தமாக இல்லை. சரியா, ஏன்னா இங்கே எல்லாருமே வந்து அடுத்தவங்ககிட்ட இருந்து ஒன்று சுரண்டி பொழைக்கணும், அடுத்தவங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்தை வாங்கி பொழைக்கணும், அடுத்தவங்ககிட்ட இருந்து ஒன்று பிடுங்கிக்கணும், அடுத்தவங்க மேலே ஏறி சவாரி செய்யணும், அடுத்தவங்களை ரூல் பண்ணணும். இப்படி தான் இங்கே நிறைய பேர், இப்படி தான் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் இந்த டாமினேஷன் இருக்குது. ஒவ்வொருத்தர் சப்ரஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுறோம். சரியா, எங்கள் ஊரில் வந்து நான்
நம்மளுக்கு வந்து பைக் இல்லாத காலத்தில் கூட ஓஸ் வண்டியெல்லாம் எடுத்து ஓட்டிகிட்டு இருப்பேன். யாராவது ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் கூப்பிட்டுருக்கேன். அப்போ கூட வந்து அந்த ஊரில் யாரையெல்லாம் பைக்கில் ஏற்றிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு நான் ட்ராப் பண்ணியிருக்கிறேன். வரவே மாட்டாங்க, நான் சத்தம் போட்டு கூப்பிட்டு போய் விட்டுருக்கிறேன். ஆம்பளையாட்டு பொம்பளையாட்டு நம்ம அப்படி தான் பண்ணியிருக்கிறோம். சரியா? ஸோ இங்கே வந்து ஒன்று ஹெல்த்து போயிடுச்சு எல்லாத்துக்கும். அந்த காலமெல்லாம் வந்து ஒரு 90 இயர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லையே. இப்போ 85, 90 வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்துட்டு நல்லா வாழ்ந்துட்டு லாங் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறது வந்து கஞ்சியும் சோறும் தண்ணி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எப்பாவது குழம்பு வைப்பாங்க. இட்லியெல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஆனால் நல்லா தான் இருந்தாங்க. 10 புள்ள வைப்பாங்க, 15 புள்ள பெற்றுக்குவாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. பட் கடைசியில் பார்த்தா இப்போ வந்து நம்ம 60 வந்து நிற்கிறோம். 65 அதிகபட்சமாக. அது அந்த ஜென்ரேஷனுக்கு. நம்ம ஜென்ரேஷனுக்குலாம் எவ்வளோன்னு தெரியல. மேபி 60, 55 போக குறைஞ்சிட்டு தான் போகும், அதிகமாக ஆகாது. அப்படி தான் நடந்திருக்குது. இது என்ன பெரிய சக்ஸஸ்ன்னு நம்ம வெளியே போய் பேச வேண்டியது இருக்குது. ஒரு ஹியூமன் பீயிங் வந்து இப்போ இவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு, இவ்வளோ நல்லது வந்துருச்சு, மனுஷன் வாழ்க்கை ஈஸி ஆயிடுச்சு. வந்து என்ன பண்ண போகிறோம்? சாப்பிட்ணும், டாய்லெட் போகணும், யூரின் போகணும், இதெல்லாம் மஸ்ட் இல்லை. இதுதானே பேசிக்கான லைஃபு. இதை நம்ம பேசிக்காக பண்ணால் நம்ம ரொம்ப நாளைக்கு ஆரோக்கியமாக நல்லா இருக்க முடியுமில்ல. அப்போது இதெல்லாம் பண்ணுறக்கு வந்து இதுக்காக தான் நம்ம வாழ்கிறோமா அப்படின்னு ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் வந்து அட்வான்ஸ்மெண்ட்டு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு நம்ம சொல்லிக்கிட்டா கூட இதையெல்லாம் வச்சு நம்ம என்னத்தை பண்ணிட்டோம்? ஒன்று அதை ஈஸி பண்ணிக்கிட்டோம். நான் சொல்கிறது என்னென்னா, சாப்பாட்டை வந்து ஈஸியாக லிக்விட் ஐட்டமாக சாப்பிட்டுக்கிறோம், பன்னு சாப்பிட்றோம், அது இதுன்னு எதாவது சாப்பிட்டுக்கிறோம். டாய்லெட் அப்படி தான் வந்து முதல்ல காட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தோம் முதல்ல. இப்போ மறுபடியும் வந்து ஊரில் கீழே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து இருக்குது. முதல்ல கழுவிட்டு இருந்து இப்போ அதில் பெட் வாஷர் இருக்குது. அப்படி இப்படின்னு நிறையா வந்துருச்சு இப்போலாம். இவ்வளோ தான் டெக்னாலஜி மாறி இருக்குது. சரியா? எதுக்கு ஒரு ஆள் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணும்? எனக்கு இதெல்லாம் தோணுச்சு இந்த தடவை வரும்போதெல்லாம். எல்லாத்தையும் பண்ணி மக்களோட எனிமிட்டி எவ்வளோ சம்பாரிச்சு வச்சுருக்குறாங்க. ஊரில் எல்லா வீட்லேயும் பிரச்சனை, எல்லா வீட்லேயும் சொத்து பிரச்சனை இருக்குது. அதாவது வந்து அடுத்தவன் சொத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறது. அந்த நம்ம வந்து காசு கொடுத்து தான் ஒரு இடத்துல வாங்கியிருப்போம். அதில் லூப் ஹோல் என்ன இருக்கும்? அது இருக்கவே இருக்காது, வாய்ப்பே இருக்காமல் இருக்கும். அதை யோசிச்சு பார்க்குறது, என்ன பண்ணலாங்கிறது. காசை வாங்கிட்டு ஏமாத்துறது. இப்போ மனுஷங்கன்னு எப்படி சொல்கிறது அவங்களையெல்லாம்? மனுஷங்க இப்போ அந்த ஹியூமன் பீயிங்கோட வேல்யூ எல்லாம் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சுல டிஎஸ். எப்படி இப்படிலாம் ஆனாங்கன்னே தெரியல. இப்போ அதாவது வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு, நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. எல்லா பக்கம் தான் ஒவ்வொரு வீட்லேயும் சொத்துக்கு சண்டை நடக்குது. சரியா? அப்போ வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா? ஏதோ ஒன்று நம்ம அப்போ உங்களுக்கு புரியுதா? கெட்டது மட்டும்தான் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் நல்லதெல்லாம் எவ்வளோ இது கொஞ்ச நாள் அழிஞ்சு போயிடும். இப்போ இது இன்னும் நல்ல ஒரு பெரிய சும்மா வந்து அவன் பொழைக்கிறதுக்கு தானே போய் சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ வந்து ஒரு செலிபிரிட்டி பேசுனா நீங்களே இன்ஃப்ளூயன்ஸ் ஆவீங்க. வாவ் கிரேட்டுமிங்க. அவங்க படம் ஓடுறக்காக வந்து பேசுவான். மற்ற நாளில் உனக்கு கண்டுக்கூட மாட்டான். அதை ரொம்ப பெருசாக பேசிக்கிட்டு அதுக்கு அப்படியே வந்து நம்ம தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடிக்கிட்டு அவங்கள நீங்கள் பொழைக்க வைப்பீங்க. ஏன்னா நீங்கள் பொழைக்க வைக்கலனால உங்களையெல்லாம் வந்து நான் வந்து யாரையுமே வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேசணும் அப்படிங்கிற எனக்கு அவசியம் எதுவுமே கிடையாது. சரியா? நான் உண்மையாக தான் பேசுகிறேன். என்ன நேச்சுரல் நார்மலாக என்ன வாழ்க்கையில் நடக்குதோ அதை மட்டும்தான் சொல்கிறேன். அதை யோசித்து பார்க்குறவங்க பார்த்துக்கிட்டோம், பிடிச்சவங்க ஃபாலோ பண்ணிட்டு, பிடிக்காதவங்க ஃபாலோ பண்ணாமல் போய்க்குங்க. சரியா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி எல்லாம் ஆஹா ஓஹோன்னு என்னமோ பெரிய அவங்கள அறிவுஜீவி மாதிரியும் எப்படி யார் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா? அதுக்கப்புறம்லாம் உங்கள் டைம் பூரா எங்கே பண்ணுறீங்க? எனக்கு அது நிறைய நான் பார்த்தாச்சு. சரியா? அங்கே எல்லாம் பண்ணி போட்டு இங்கே வந்து உட்காந்துருப்பீங்க ஹெல்ப் பண்ண வந்தால். இதை சொல்கிறேன். இப்போ இங்கே ஒரு பிரச்சனை, இப்போ போகணும், இங்கே ஒர்க் பண்ணணும். போய் அந்த பொண்ணை வந்து போலீஸ் வந்து நைட் வந்து நோட்டீஸ் கொடுத்துருப்பிருக்கு. அது என்னென்னு போய் பார்க்கணும். இப்போ இங்கே இந்த வேலை இருக்குது வேறு ஸ்டேட்டில், அங்கே லீட்ஸை பிடிச்சது என்னென்னு பார்க்கணும். எந்த வக்கீல் வேணும், என்ன பிரச்சனை, இப்போ பிரச்சனையெல்லாம் ஃபுல்லாக நைட்டே பேசிட்டோம், கூப்பிட்டு பேசினாங்க, அந்த பொண்ணு பேசிச்சு. பட் இதெல்லாம் அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, எதெல்லாம் உனக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் நீங்கள் நம்ம யாரும் வேல்யூ பண்ணுறதில்ல. ஒரு அளவான அப்புறம் வந்து எப்படின்னா எப்போ பார்த்தாலும் ஒன்று சொல்லிடுறாங்க. அந்த ஒரு மோட்டிவேஷன் ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்கார், புறா ஃபேக்கு பேசுகிறது புறா. ஐயோ நீங்கள் டாக்டர்லாம் ஒழுக்கமாக உங்கள் வேலையில் செய்கிறீங்களா? அதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணுங்க. சரியா? நீங்கள் அப்புறம் அடுத்த விஷயமெல்லாம் வரலாம். நீங்கள் அடுத்து ஜிம் பண்ணலாம், நீங்கள் அடுத்து இதுக்கு பண்ணலாம். ஒரு டாக்டர்னா ஃப்ரீயாக சர்ஜரி பண்ணுங்கள். சரியா? ஒரு விஷயத்தை நான் ஃப்ரீயாக பண்ணிட்டேன்னு சொல்லி அதை வந்து பேசுங்க. அதெல்லாம் பண்ணாமல் எப்போ பார்த்தாலும் எதெல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறது. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க, உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்கள விட்டுருங்க, நீங்கள் கண்டுக்காதீங்க, உங்களை பிரேக் டவுன் பண்ணிட்டா நீங்கள் மூவ் ஆன் ஆகிக்கிங்க, லைஃப் வேறு டிஎஸ் அப்படி இப்படின்னு பேசினா போதும், உடனே பார்த்தா 1 மில்லியன் வியூ போகும். இது எந்த மாதிரி ஒரு கூட்டம்னு எனக்கு புரியல. சரியா?
அப்படி பேசி பண்ணுறதுக்கு எதுக்கு? அப்போ அதில் வியூ வந்து அதில் காசு வந்து எனக்கு அந்த காசெல்லாம் வேண்டாம். எனக்கு உங்ககிட்டலாம் நம்ம சேனல்லேருந்து இதை கொஞ்சம் நஞ்சம் இன்னும் அக்கௌண்ட் கூட நாங்கள் செட்டப் பண்ணாமல் இருக்கிறோம். சரியா? உங்களுக்கு நல்லது என்ன கெட்டதுன்னு தெரியல. இந்த படிப்பெல்லாம் நம்மளுக்கு என்னத்தை கொடுத்ததுன்னு ஒன்று இருக்குது இல்லையா? நம்மள மாதிரி இருக்கிற இங்கே கூட ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு பொண்ணும் பையனும் எத்தனை கஷ்டத்தில் ஒர்க் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியுமா? இது ஈஸியெல்லாம் கிடையாது. ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ் ஆச்சு இல்லை? நம்ம 2012 அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி அப்போ இருந்து இந்த வேலை பண்ணி 13லேருந்து ஸ்டேபிள் பண்ணி பொண்ணு ஸ்கூல் அலுமனி வந்து நம்ம பிஎம்ஹெச்எஸ் அலுமனி வந்து எவ்வளோ நாள் ஆச்சு, ஏஎஸ்எல் வந்து எவ்வளோ வருஷம் இருக்குது, பாரதிய அலுமனி வந்து எவ்வளோ வருஷம் இருக்குது, எல்லா வருஷமும் லீட்ஸ் இருந்திருக்காங்கல்ல, ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல. சரியா? ஒருத்தருமே வந்து இவ்வளோ வருஷம் கன்சிஸ்டாக இருக்கிறாங்க கூட. ஏஎஸ்எல் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக அளவுக்கு யாரும் ஒர்க் பண்ண முடியலையே. அட்லீஸ்ட் ஒர்க் பண்ணாட்டி பரவாயில்ல. அத்தட்டு அந்த லீட்ஸ் வந்து ஆன் அண்ட் ஆஃபில் ஒர்க் பண்ணியது இவ்வளோ வருஷம் இருக்காங்கல்ல. மற்றவங்களாம் கொஞ்சம் பேர் இருக்க முடியாமல் போயிடுச்சுன்னா அந்த ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாது. நீ நல்லது பண்ணுறேன்னு சொன்னால் இங்கே யாரும் கேட்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு காம்ப்ளிகேஷனாக இருக்குது ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம். இப்போ வந்து வேறு மாதிரி எல்லாம் போயிட்டுருக்கு. நம்ம கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிறைய விட்டு கொடுத்து போய் அப்படி தான் வாழ வேண்டியதாக இருக்குது. மெயினாக அந்த கார்பரேட்லாம் வந்ததுக்கப்புறமெல்லாம் வந்து இன்னும் ஒரு பொண்ணு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து பேசுகிறதுக்காக வந்துச்சு. நம்ம வீட்டுக்கு வந்துச்சு. அவங்க குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. 2 டைம் வந்தாங்க. எல்லாம் பேசினோம். அப்புறம் சொல்லிச்சு, எப்படியாவது சேர்ந்துக்கலாம்ப்பா, நான் ஏற்பாடு நான் பேசுகிறேன்ப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தா, எனக்கெல்லாம் ஆம்பளைகள் இனிமேல் தேவையில்லைங்க கேர் அப்படின்னு. ஆம்பளைகளை இனிமேல் தேவையில்லைங்க கேர், இங்கெல்லாம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் கூட எல்லாம் ஊசி வந்துருச்சு, ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னு என்கிட்ட சொல்லிச்சு. அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக டெக்னாலஜி வந்துருச்சு. பட் அந்த சந்தோஷம்லாம் எப்படிமா கிடைக்கும்? ஆண் பெண் ஒன்றா இருக்கும்போது அந்த ஒரு அன்யூனியம் இருக்குது, ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுறது? அதெல்லாம் எந்த மருந்து மாத்திரை கொடுக்கும்? ரெண்டாவது என்னென்னா, என்றைக்கு பொம்பளைகள்லாம் வந்து ஆம்பளை வேண்டாம் நீங்கள் முடிவு பண்ணி, எங்களுக்கு பொம்பளைகள்லாம் தேவையில்லை. சரியா? எங்களுக்கும் தேவையில்லையில்லை. இப்போ உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் வந்தால் எங்களுக்கு ஒன்று வராதா? நம்மளாம் காட்டுக்குள்ள இருந்தால் வந்தோம். சரியா? அதனால் அது பிரச்சனை இல்லை. அப்படியெல்லாம் வந்து எந்த உயிருக்குமே வந்து எந்த உயிரும் தாழ்ந்ததும் கிடையாது, எந்த உயிரும் பெரிய இதெல்லாம் கிடையாது. அப்போ உடனே சொல்லிடுறது இந்த மாதிரி வந்து அந்த காலத்தில் தான் நீங்கள் டாமினேட் பண்ணி முடிச்சிங்கன்னா, அந்த காலத்துலேயும் யாரும் உங்களை டாமினேட் பண்ணல. அந்த காலத்துலேயும் பொம்பளையும் நல்லா தான் இருந்திருக்காங்க. அது சும்மா நம்ம சொல்லிக்கிறது. எப்போ கேட்டாலும் அந்த பொய்யை சொல்கிறது. அந்த காலத்தில் டாமினேட் பண்ணிட்டாங்க வீட்டுக்குள்ளே வச்சுட்டாங்க. டாமினேட் பண்ணுறது கேரக்டர். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அந்த காலத்துலேயும் பண்ணாங்க, இந்த காலத்துலேயும் பண்ணாங்க, எந்த காலத்துலேயும் பண்ணுவாங்க. அது நேச்சர். அது ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? இன்றைக்கி எல்லோரும் வெளியில் வந்திருக்காங்க, நல்லா வாழ்ந்துருக்கு. பட் நல்லா வெளியில் வந்து படித்து வாழ்ந்து இப்போ சொசைட்டி எவ்வளோ மாறி இருக்குன்னு பார்க்கணுமில்ல. நம்ம நல்லா ஆகிட்டோமா, இன்னும் சொசைட்டி வக்கரமாக்கி இருக்கிறோமா அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணுறதோ ஏதோ ஒன்றும் சரியில்லைங்கிறது தானே அர்த்தம். நம்ம எதுக்கு வேல்யூ பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. நம்ம கரெக்டாக வேல்யூ பண்ணலாம் தானே டிஎஸ் அர்த்தம். ஸ்டாண்ட் இல்லை, கையில் வச்சு பேசுகிறேன். சாரி, உங்களுக்கு ஏதாவது வந்து சரியாக தெரியாமல் இருந்துச்சுன்னா ஐம் சாரி. கை கொஞ்ச நேரம் வலிக்கும்ல. ஸோ அதனால் வந்து இந்த ஆண் பெண் ரிலேஷன்ஷிப்பெல்லாம் ரொம்ப நம்ம கேர் பண்ணிக்கிட்டா தான் உண்டு. இங்கே யாருக்குமே நான் பெருசு நீ பெருசுன்னெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா அப்புறம் இது லைஃப் ஒன்றுமே எல்லாம் போயிடும். அப்படி தான் நிறைய பேர்த்த பார்த்தேன். நான் இப்போ சொன்னேன், ஓகே பாப்பு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஆம்பளை தேவையில்லைன்னா அப்போ ஆம்பளைகளுக்கு பொம்பளை தேவையில்லைப்பா, எங்களுக்குலாம் ஆல்டர்னேட் இருக்குது. நான் இந்த வீடியோவில் சொல்லலை, எங்களுக்கு ஆல்டர்னேட் இருக்குதுப்பா. அனிமல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அங்கிருந்தான் எல்லோரும் வந்தாங்க. அப்புறம் இல்லையா, குரங்குலேருந்து தான் எல்லாம் பிறந்தோம். அப்படியெல்லாம் பேச வேண்டியது இல்லையில்ல, அப்படியெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. இந்த சொசைட்டியை வந்து நல்லது பண்ணுறதுக்கு தான் வரணும். அப்படின்னா இங்கே பூரா மக்களுக்காக அப்படி இப்படின்னு இந்த சினிமா நடிகர் பூரா பேசுகிறான்ல, அவனால் 4 ரிலேட்டிவ்ஸை ஒன்றா வச்சுருக்க முடியுமா? 4 ஃப்ரெண்ட்ஸை ஒன்றா வச்சுருக்க முடியுமா? எந்த நடிகர் வேணால் போய் கேளு, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி படம் ஓடும்போது பேசுவாங்க. அவங்க தான் எந்த ரிலேஷன்ஷிப்போட நல்லா இருக்க மாட்டாங்க, அன்பாக இருக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க தான், நீங்கள் அதை ஒன்று தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுன்னு ஆடுறது. இந்த 140 கோடி மக்கள் அந்த நடிக்கிறவங்க செலிபிரிட்டிஸ் எவ்வளோ பேர், எவ்வளோ பாப்புலேஷனு? அறிவே இல்லாமல் வந்து என்னமோ அவங்க பேசுகிறத பூரா கேட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அது என்னமோ அவங்க தான் வந்து எல்லாம் இப்போ கடைசியில் சிஎம் பிஎம்னு எல்லாம் ஆயிட்டுக்கு வந்திருக்க வேண்டியது தான். அப்புறம் எவனை வந்து அறிவு இருக்கிறவன், மக்களை தான் உண்மையை நேசிக்கிறவன், பசின்னா என்னென்னு தெரியணும், பட்னின்னா என்னென்னு தெரியணும், மற்றவங்களோட கஷ்டம்னு என்னென்னு தெரியும், அதெல்லாம் தெரியாதவங்க நம்மளை ஆள்றாங்க. அது அப்படி தான் நடக்கும். இப்படி இருந்தோம்னா அப்படி தான் நடக்கும் இல்லையா? அப்போ 90 வயசுங்கிறது என்ன, 50 வயசு கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. அவங்க கொஞ்சம் நாளைக்கு லாங்காக இருக்க முடியும், நம்மளாம் இருக்க முடியாது, காமனாக இருக்கிறவங்களாம். அப்போது எல்லா இடத்துக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும்ல. அதை நோக்கி யார் உண்மையாக இருந்தால் அப்புறம் அப்படி தான். இங்கே வந்து ஒருத்தன் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்யணுமில்ல. 2-3 கேட்டகரி ஆஃப் பீப்புள் நான் பார்த்துருக்குறேன். ஆஃபீஸில் போய் காலை பிடிச்சி தொங்குவாங்க அந்த வேலையை காப்பாற்றிக்கிறக்க. புரியுதா? நம்ம மயிருனா கூட அந்த வேலைக்கெல்லாம் நான் போக மாட்டேன்.
போகிறோமா, வேலையை நல்லா செய்கிறோமா, நியாயமாக நடந்துக்கிறோமா, எல்லாத்தையும் அன்பாக இருக்கிறோமா, எல்லாம் ஒரு உயிர் அப்படி தான் இருந்து பார்த்துருக்குறேனே தவிர, ஒருத்தர் வந்து நம்மளுக்கு காசு கொடுக்குறாங்க, இது பண்ணுறாங்கிற கோசரமெல்லாம் கையை கட்டிக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு சொல்கிறதெல்லாம் வேத வாக்கை எடுத்துக்கிட்டுலாம் எங்கேயுமே இருந்ததில்லை. சரியா? அதனால எல்லாத்தோட கம்மியாக தான் சம்பாதிக்கிறேன், எல்லாத்தோட சாதாரண வேலையில் தான் இருக்கிறேன். பிரச்சனை இல்லையே எனக்கு. கீழிருந்து வந்தவன் தானே எல்லாத்தையும் பண்ண முடியும். ஒரு டாப்பில் போயிட்டு இருந்தால் மட்டும் என்னத்தை பண்ண முடியும் இல்லையா? ஸோ இவங்க அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிமை, அதாவது அங்கே போய் க்ளோஸ் ஆகிக்கிறது பெரிய ஆள்கிட்ட போகிறான், ஒன்று இல்லாட்டி அடிமையாக திரியறது. இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்டாட்டி வெளியில் போட்டு சப்ரஸ் பண்ணுறது, புருஷங்கிட்ட சப்ரஸ் பண்ணுறது, சண்டை கட்டுறது. இந்த இப்போ நம்மெல்லாம் வேலைக்கு போனதுக்கப்புறம் யாரை நல்லா வச்சுக்கிட்டோம்னு ஒன்று இருக்குல்ல, சொல்ல முடியுமா? ஒவ்வொருத்தருக்கும் வந்து யோசிச்சு பார்க்கணும்ல. சரி, இப்போ நம்ம படிச்சிருக்கிறோம், நம்மளுக்கு இந்த அறிவு வந்துருக்குது அப்படின்னா நம்ம யாரை நல்லா வச்சுக்கிட்டோம், நம்ம வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம், யாரை நல்லா வச்சுக்கிட்டோம்? ஒருத்தரை சொல்ல முடியுமா? 10 பேர்த்த சொல்ல முடியுமா? சொல்கிற செலிபிரிட்டிஸ் அவங்க குடும்பத்தை முதல்ல எட்டி பாருங்க. என்னை பற்றி எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி எங்கூட இருக்க லீட்ஸை பற்றி அவங்க ஃபேமிலி எட்டி பாருங்க, அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அதையெல்லாம் பார்த்து கற்றுக்க மாட்டீங்க. நான் சொல்கிறேன் பாரு, சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன், 10% உங்களால் பண்ண முடியாது, நிறைய பேர்த்தனால பண்ண முடியாது. 10% நீங்கள் எய்ம் கூட பண்ண முடியாது. என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மயக்கம் வந்துடும் உங்களுக்கெல்லாம். இப்படிலாம் ஒரு வாழ்க்கை இருக்குதான்னு கூட உங்களுக்கு தெரியாது. சரியா? இவ்வளோ அந்த இதில் இருந்தால் கூட நேற்று நைட்டு வந்து அந்த பொண்ணும் பேசுது, அவங்க அம்மாவும் பேசுகிறாங்க. நான் கால் எடுக்கத்தாகணும், நான் இங்கே வந்து என் பொண்டாட்டி இல்லை, எனக்கு என் குழந்தைக்கு இருக்குது, நான் அதை மேனேஜ் பண்ணணும், காலை எந்திரிக்கணும்னு கூட இதெல்லாம் தாண்டி நேற்று நைட்டுக்கு வந்து அந்த கால் 1 மணி நேரம் பேசுகிறேன். உங்களுக்கு இதெல்லாம் என்னன்னு கூட புரியாது. சரியா? நான் சமைக்கணும், இது பண்ணணும், அது பண்ணணும், குழந்தைகளை கூப்பிட்டு வரணும், பிடிக்கணும் அப்படின்ட்டு ஓடி போயிடுவீங்க. அதனால தான் சொல்கிறேன், ஒரு ஹெல்த்தியான சொசைட்டி வருதுன்னா அது நல்ல விஷயங்கள் நிறைய நோக்கி போகணும். அப்புறம் உடனே இந்த பர்சனல் எடுத்துக்கிறது. புரியுதா? நான் இது வரைக்கும் வந்து பர்சனலை பற்றி பேசவே இல்லை. அதாவது வந்து எப்படின்னா, ஒருத்தர் ஒரு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, ஒருத்தர் 2 கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, ஒருத்தர் 3 கல்யாணம் பண்ணியிருக்கலாம், ஒருத்தர் நிறைய பேர்த்த லவ் பண்ணியிருக்கலாம். இந்த ஜென்ரேஷனில் மாறிக்கலாம். இதெல்லாம் தப்பு ரைட்லாம் பேசல. இந்த ஆண் பெண் ஈர்ப்புங்கிறது எப்போவுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். எல்லா ஸ்டேஜ்லேயும் ஒரு லவ் வந்துடும், நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் நடக்கும். அந்த லவ்னு ஒருத்தன் பண்ணியிருந்தானா அவனுக்கு அதெல்லாம் தெரியும் என்னன்னு. பட் இங்கே வந்து நான் அதை பேசலை. இந்த வலியான ஒரு விஷயங்கள் அதை தாண்டி ஒன்றில் இருக்கிற அந்த சொத்தை பிடிங்கிறது, காசை வாங்கிட்டு ஏமாத்திடுறது, இதெல்லாம் நம்ம பண்ணாமல் இருக்கலாம். சரி, எல்லாரும் கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறாங்க, நம்ம அதை பண்ணக்கூடாதுல்ல டிஎஸ். அது வந்து நிறைய பேர் வந்து எதுக்கு அப்படி ஆசைப்படணும், அடுத்தவங்க ஆசை வாங்கிக்கணும், இது நிறைய பார்த்தேன். இந்த டைம் கூட ரொம்ப நேற்று தான் இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினேன். அவங்க ஏசல்லேருந்து இப்போ பிரேக் எடுத்திருக்காங்க. அவங்க சொன்னாங்க அவங்க வீட்லேயும் அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. 4 சிப்ளிங்ஸ் இருக்கிற இடத்துல 2 பேர்த்துக்கு வந்து பூரா சொத்தை எழுதி வாங்கியிருக்கிறாங்க அவர் சாகிறதுக்கு முன்னாடி. இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு பண்ணணும் இல்லையா? ஒரு ரியலான இஷ்யூவை வந்து பேசுனா இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்லாம் சுற்றிட்டு இருக்கானுங்கள, அவனுங்களுக்கெல்லாம் ஒரு வியூ வராது, ஒரு லைக் வராது, யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எதை பேசுனா நீங்கள் உங்களை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். சரியா? சரி, அது நைட் தூங்காமனால ரொம்ப தண்ணி தான் முடியும். எதை பேசுனா வந்து நீங்களாம் லிசன் பண்ணுவீங்க, உங்களை அட்ராக்ட் பண்ண முடியும். இது சொன்ன பார்த்தியா அந்த பாயிண்ட்டு, உங்களை நிறைய பேர் கஷ்டப்படுத்தியிருப்பாங்க வாழ்க்கையில். அப்போ அவங்களெல்லாம் வந்து நீங்கள் மறந்துடுங்க, கஷ்டத்தை மறந்துடுங்க. அவங்கள நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ் ஆகும். அப்புறம் நீங்கள் வந்து நேரமே தூங்கிடுங்க, நேரமே எந்திரிச்சுக்குங்க, உங்கள் ஹெல்த்தியான ஹேபிட்ஸ் இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க. நீங்களாம் சொல்லி தாண்டா நாங்கள் இந்த கண்டிஷனுக்கு வந்து நிற்கிறோம். எனக்கு எங்கள் தாத்தா பாட்டி, அவங்க அப்பா அம்மா, அந்த கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டியெல்லாம் பேசுனாங்க பற்றி, அதெல்லாம் கேட்டிருக்கும்போது நாங்கள் 90 வயசு உயிரோடு இருந்தோம். மனுஷங்கன்னா பிறந்து வாழ்ந்து நிம்மதியாக செத்து போன காலம் அதெல்லாம். இப்போ அதெல்லாம் கிடையாது. இங்கே இப்போ இருக்கிற எல்லாத்துக்கும் எல்லா நோய் வரும், எந்த மாதிரி வேணாலும் நோய் வரும். இப்போ இந்த டாக்டர் மேலே மரியாதையே குறைஞ்சி போச்சு. ஆக்சுவலாக என் பையன் அதுக்கு தான் படிக்கணும், ஒரு நல்ல டாக்டர் ஆக்கணும் அப்படின்னு தான் அவனை அப்படி தான் சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து என்னென்னா, எல்லோரும் பொய் சொல்கிறாங்க, பூரெல்லாம் கூகுளில் பார்த்துக்கிட்டு அதை தான் சொல்கிறாங்க. நீங்களே நோயை கொண்டு வரீங்க, நீங்களே க்யூர் பண்ணுவீங்க. இதில் என்ன இருக்குது? இதில் எப்படி நாங்கள் எடுத்துக்கிறது? இதை வச்சு நம்ம இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இது எல்லாமே வளர்ந்துருக்குதுன்னா நம்ம ஹியூமன் லைஃபோட வேல்யூ அதிகமாக இருக்கணும்ல. அப்படின்னா இன்னும் ஹெல்த்தியாக இருக்கணும், நோய் வரக்கூடாது, கெட்டதை இன்னும் சாப்பிட்றத குறைச்சிருக்கணும், ரொம்ப ஆரோக்கியமான ஃபுட்டை சாப்பிட்ருக்கணும், ரொம்ப வருஷம் வாழ்ந்துருக்கணும், குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், இந்த எனிமிட்டிங்கிறது குறைஞ்சிருக்கணும். அதெல்லாம் இல்லவே இல்லையே. இன்னும் இது அதிகமாகி ஒருத்தனை அவ்வளோ வெறுத்துக்கிட்டு சும்மாவே இருந்து சம்பாதிக்கணும், சும்மாவே இருந்து காசு வாங்கிக்கணும்னு நினைக்கிறாங்க. சும்மாவே இருந்து அப்போ அவன் தான் பிரச்சனை பண்ணுவான். ஒருத்தர் உழைக்காம ஒருத்தர் எம்ஜிஆர்லாம் என்னைக்கும் பிரச்சனை பண்ண மாட்டார். ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எல்லாத்துக்கு கொடுத்துட்டு போனார். ஆனால் இங்கே இப்போ என்ன கல்ச்சர் இருக்குது? உழைக்காம எல்லாத்தையும் நம்ம பிடிக்கணும், எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும்,
ஒருத்தர்கிட்ட வாங்கிக்கணும். இப்படி தானே வந்து எல்லாமே மாறி இருக்கு. எங்கள் அப்பா கொடுக்கணும், எங்கள் அம்மா கொடுக்கணும், எங்கள் மாமனார் கொடுக்கணும், மாமியார் கொடுக்கணும், என் ஒய்ஃப் கொடுக்கணும், என் ஹஸ்பண்ட் கொடுக்கணும், எங்கள் அண்ணன் கொடுக்கணும், என் தம்பி கொடுக்கணும், எங்கள் அக்கா கொடுக்கணும். இப்படி தானே எல்லாமே இருக்கிறாங்க. சரியா? இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் சொல்கிறீங்க நீங்கள். அப்படி நாங்கள் இன்னும் எங்கள் வீட்டில் வந்து இன்னும் சொத்தெல்லாம் பிரிச்சுக்கல. நானும் எங்கள் தம்பி ஒன்றா தான் இருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு தெரியாது இது வந்து இப்போ இத்தனை பேர் கூட இருக்கிறாங்க அப்படிங்கும்போது உடனே அதை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு அவர் லக்கி. ஆமாம், ஏன்னா மட்டும் வந்து ராவணன் பிறந்த காலத்தில் என்ன பிறந்து நான் வளர்ந்துருக்கிறேன். நீங்கள்லாம் இப்போ வந்து 2024 இருக்கிறீங்க. நான் லக்கின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு இருக்கிற அதே ஆப்பர்ச்சுனிட்டி தான் எனக்குமே. உங்களுக்கு இருக்கிற அதே ஒரு என்விரான்மெண்ட்டில் தான் நானும் இருக்கேன் டிஎஸ். ஸோ இப்போ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து யோசிச்சு ஒரு சக மனுஷங்களோட நிறைய எனிமிட்டி பண்ணிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ ரெண்டாவது வந்து ரியலான ஒரு பிரச்சனை இருக்குமில்ல. இப்போ வந்து ஒரு சிலது வந்து ஏமாத்தாமல் இருந்துக்கலாமில்ல, நம்ம ஆயின்னு தெரியாமல் இருந்துக்கலாமில்ல. எப்போ அதை சொன்ன பாரு. அடுத்ததுக்கு வர்றேன். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல, நம்ம வாழ்க்கை குறைஞ்சி போச்சு. நம்மளுக்குலாம் எந்த நேரத்தில் நம்ம கத்தி வைக்காமல் சாக போகிறதில்ல. ஏதோ ஒரு ஆர்கான் போய் ஏதோ ஒன்று நடக்கும். இப்போ அப்படி தான் நடக்குது எல்லாத்துக்கு. காட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்குலாம் என்னென்னமோ வருது. சரியா? சொல்லிக்க முடியாத நோயெல்லாம் வருது. இப்போ அவங்களாம் நேச்சுரலாக இயற்கையாக இருந்தாங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் யாரோ டிசைட் பண்ணிட்டாங்க இவங்க இவ்வளோ வருஷம் தான் இருக்கணும் அப்படின்னு. இப்போ ரெண்டாவது வந்து என்னென்னா, இவங்க இதை பண்ணிட்டாங்க அவங்க இதை பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னு எவனுமே பேசுறதில்ல இல்லையா? நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்போ பேசுறீங்களா? ஒரு வாழ்க்கை வாழணும்ல, ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும். ஆயுவினா போது இப்படி எம்ஜிஆர் சொன்ன போது அவருக்கு இது இல்லையா? இவங்க அந்த லவ்ங்கிறது எல்லாத்துக்கும் தான்டா இருக்கும். அது எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. அவங்க உயிர் வச்ச பொண்ணு மேலேயும் பையன் மேலேயும் அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அதை வச்சு அவன் அடுத்த ஒருத்தன் இப்போ அவங்களுக்கு வந்து அவர் எப்போ பார்த்தாலும் நீங்கள் சொல்லுவீங்கல்ல. நான் ஏடிஎம்கே கிடையாது, பட் சொல்கிறேன் சரியா? நாங்களாம் டிஎம்கேல தான் இருக்கிறோம். சாரி, அதை சொல்லிடக்கூடாது. அப்பாலாம் அதில் தான் இருக்காங்க, தம்பி நாங்களும் அதில் தான் இருக்கோம். பட் இருந்தாலும் அவரை பற்றியே சொல்லுவீங்களா? ஒரு நல்லதை சொன்ன வச்சுக்கா, அவருக்கு உடனே வந்து ஒருத்தர் நல்லதை சொன்னால் ஈன்னு கேளுங்க. அந்த நல்லதை வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். உடனே அந்த பர்சனுக்குள்ளே போய் நோண்டி 3 கல்யாணம் இது பண்ணிட்டாரு, இங்கே இவங்களோட லவ். அப்போ நம்மளெல்லாம் நோண்டி பார்த்து எப்படி இருந்திருப்போம்? நம்மளாம் அவ்வளோ நல்லவங்கள எல்லாரும். சரியா? ஸோ அதனால நம்ம அதெல்லாம் அந்த இதை வச்சால டிஃபேம் யாரையும் பண்ண வேண்டியதில்லை. அது வந்து ஆண் பெண் இருக்கிற வரைக்கும் அந்த ஈர்ப்பு இருக்கும். அது அவங்களுக்கு வேணுங்கிறது எதோ தப்போ ரைட்டு அந்த லா பிரகாரம் எதோ பண்ணிட்டு போயிட்டு போகிறாங்க. சரியா? எல்லாத்துக்குமே ஒரு சப்போர்ட்டு தேவையில்லை. உடனே வந்து அந்த காலத்தில் வந்து இப்போ நான் கல்யாணம் பண்ணால் நம்ம கூட இருக்கோம். அதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது வந்து செட் ஆகாமல் இருந்திருக்குது, பிரிஞ்சிருக்கிறாங்க, நிறையா கஷ்டப்பட்டுருக்குறாங்க, ஒத்து வரல. இப்போ அவங்க வேற கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா? அவங்க வாழ வேண்டாமா? அப்போ என் தத்துவங்கிறது வந்து ஒரே பொண்டாட்டியோடு இருங்கிறது தான் இருக்குமா? ஒத்து வந்தால் இருப்பாங்க. முடியாதவன் என்ன பண்ணுவான்? முடியாத புள்ள என்ன பண்ணும்? எல்லாத்துக்கும் ஒரு லைஃப் தானே, எல்லாரும் வாழணும்ல. அவங்க எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க, உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிருப்பாங்க. அவங்கள அப்படியே வச்சிட முடியாதுல்ல இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணணுங்கிறது யாருமே யோசிக்கிறது இல்லை. எல்லாரும் மகாத்மா பேசும்போது எல்லாரும் கடவுள். சரியா? யாருமே வந்து தப்பே பண்ணுறதில்ல. அதை சொல்கிற இடமே இல்லாமல் போயிடுச்சு. அதை வந்து அதுக்கு ரெக்ரெட் பண்ணுறதே யாரும் கிடையாது. நம்ம இதை பண்ணல, நம்ம இந்த மாதிரி வந்து இப்படி இருக்கிறோம், நம்ம எந்த வேலையும் பண்ணாமல் இருக்கிறோம், நம்ம வந்து எதுக்குமே வந்து கொடுக்கல. நல்லாப்பா, அது வந்து நேச்சர் தான்ப்பா. சரியா? அது வந்து கொஞ்சம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதான் சொல்கிறேன். இந்த பேசுகிற இந்த டாக்டர்ஸு, இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்லாம் நான் பார்த்தேன். இவங்களும் இப்படி தானே பேசுகிறாங்க. உங்களை நிறைய பேர் கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. உங்களை நிறைய பேர் ஃபஸ்ட்டு வந்து நம்ம யோசிக்கணும். நம்ம எத்தனை பேர்த்த கஷ்டப்படுத்தணும்? நம்ம யாருக்கெல்லாம் கெட்டது பண்ணியிருக்கிறோம்? எங்கள் அப்பாவோட அம்மா வந்து உயிரோடு இருந்துச்சு. அது எனக்கு ஒரே ஒரு டைம் லைஃப்பில் 10,000 ரூபா கொடுத்து கல்யாணத்தப்போ. அதுக்கு முன்னாடியெல்லாம் 10 ரூபா 50 ரூபா, அதுக்கே போராட்டமாக இருக்கும். ஒரு 3 மாதத்துக்கு விட்டுருப்போம் 50 ரூபா கொடுக்கும் காலேஜ் படிக்கும்போது. அது யூஜி படிக்கும்போது. பிஜி படிக்கும்போதெல்லாம் ஒன்றும் இல்லை, சுத்தமாகவே இல்லை. அதுக்கு வந்து நான் வந்து என்னை வளர்த்துச்சுன்னு சொன்னாங்க சின்ன வயசில். அதுக்காக வந்து நான் ஃபஸ்ட்டு பைக்கில் போயிட்டு இருந்தேன், அப்புறம் ஆஃபீஸ் பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன். ஒரு ஸ்டேஜில் வந்து அதுக்கு பணம் கொடுக்க முடியலன்னா வீட்டுக்கெல்லாம் லோன் போட்டு பணம் வாங்கி கொடுத்துட்டேன். நான் படிக்கிற எம்சிஏக்கு எஜுகேஷன் லோன் போகுது, அப்பாவுக்கு காட்டை திருப்பி விட்டு அந்த லோன் கட்டிகிட்டு இருக்கிறேன். நான் பைக்குக்கு டியூ போயிட்டுருக்குது. ஒரு ஸ்டேஜில் பணம் கொஞ்சம் பத்தலை. சரியா? நீங்கள் நம்ப மாட்டேங்க, ஒரு 3 பஸ்ஸு மாதிரி போவேன். அதாவது பேபி நகர்லேருந்து அந்த இடம் பேர் மறந்துட்டேன். அந்த பஸ் ஸ்டாப்பில் போய் இறங்கி அங்கேருந்து சோழிங்கலூர் போய், ஸோ அங்கேருந்து இந்த மாதிரி வந்து 3 பஸ்ஸு மாதிரி போயிருக்கேன். ஆனால் அதில் போனோம்னா ஆத்தாவுக்கு அனுப்புகிற பணம் வந்து மிச்சம் பண்ணிடலாம், கொஞ்சம் ஆத்தாவுக்கு கொடுக்குற பணத்தை இதில் சேவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. வரும்போது கேபில் வந்துடுவேன். ஏன்னா இப்படி இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாக தான் ஒர்க் பண்ணிட்டு வருவேன். ஸோ அதனால் வந்து கேபில் வந்துடும். இந்த மாதிரிலாம் வந்து ஆத்மார்த்தமாக வேலை செஞ்சு வெயில் தானே போகணும்.
பிள்ளைகளாக இருந்தால் கொடையை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. நம்மளுக்கு அதில் வேற கூச்சம், கொடையெல்லாம் பிடிச்சிட்டு போனதில்லை. அந்த அந்த மெட்ராஸ் மொட்டை வெயிலுக்கு, அந்த வெயில் அந்த நேரத்தில் ஒரு 11 மணிக்கு போய் பாருங்கள் எப்படி இருக்கும்னு. ஸோ அப்படி தான் இருந்துச்சு. அந்த ஒரு லோன் முடிகிற வரைக்கும் நான் அப்படி தான் போனேன். யோசிச்சு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஒரு கார்ப்பரேட், பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு 3 பஸ்ஸு மாறி போய்கிட்டு ஆத்தாவுக்கு கொஞ்சம் பணம் அனுப்பணும்னு சொல்லி போயிட்டு இருந்தான். என் ஒய்ஃபெல்லாம் எவ்வளோ திட்டினா, அப்படி பரவாயில்லன்னு எனக்கு இதுக்கு இப்படியெல்லாம் நான் கொடுத்துருக்குறேன். சரி, ஜாயின் பண்ணோன்னே காட்டையெல்லாம் திருப்பி விடணும்னு எனக்கு என்ன இருந்துச்சு? எனக்கு ஒன்றும் என்ஜாய்மெண்ட்லாம் இருக்காது. நான் சின்ன பையன் தானே, எனக்கு ஒன்றும் சந்தோஷமெல்லாம் இருந்திருக்காது. நான் அப்போ தான் பண்ணி விட்டேன் உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னு, அதே மாதிரி கெட்டது என்ன பண்ணாலும் நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம இத்தனை மற்றவங்களுக்கு என்ன கஷ்டத்தை கொடுத்துட்டோம், அதை யோசிக்கணும்ல. இன்றைக்கி ஏன் மனிதாபிமானமே இல்லாமல் எல்லாம் போயிட்டோம்னா, அதை யோசிக்கிறதில்ல யாருமே. யாரோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்லை. அப்புறம் எதுக்கு இதுகளே அழிச்சுக்கும். இதில் ஒன்று இப்படியும் 100 வருஷம் 200 வருஷம் போனால் போகுது, இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சுக்கும். அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. அத்தனை ஹேட்டு. அப்புறம் எனக்கு இது சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ கூட சொல்கிறேன், நைட்டு கூட 1 மணி நேரம் பேசணும். இப்போ அந்த பொண்ணே நாளைக்கு எதுவும் பண்ணாமல் போச்சுன்னா அப்புறம் அதுதான் நம்ம எல்லாத்துக்கும் ஒன்று பண்ணிட்டு வர்றோம். அன்னைக்கு இருந்த காலத்தில், எம்ஜிஆர் காலத்தில், விஜயகாந்த் காலத்தில் பேச வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. அவங்கெல்லாம் நடிச்சு தான் ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாறினாங்க. அவங்களுக்கு சோசியல் மீடியா கிடையாது. இப்போ இருக்கிறவங்களாம் பேசி ஏமாற்றி எல்லாம் பண்ணி இன்ஃப்ளூயன்சராக மாறுறாங்க. அது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. சரத்குமார் ஒரு காலத்தில் ஏதோ 10 லட்ச ரூபா கொடுத்தா அப்படியே பொள்ளாச்சியில். அதை சொல்கிறார். இன்றைக்கெல்லாம் சோசியல் மீடியாவில் போட்டுக்கிறாங்க. அன்றைக்கி எனக்கு அது இல்லைன்னு வருத்தப்பட்டு பேசுகிற. அப்படி அவரையெல்லாம் கண்டபடி பேசுகிறீங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுவான். யார் நல்லது பண்ணுங்களா கம்முன்னு இருக்கலாம்ல. அப்போ நம்ம நன்றியோடு இருக்கிறோமான்னு அதை பார்க்கணும். அடுத்தது நம்ம என்ன தப்பு பண்ணாங்கிறத ஃபஸ்ட்டு யோசிக்கணும். நம்ம எத்தனை பேருக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்குறோன்னு யோசிக்கணும். அது கிடையாது, அதை யோசிக்கிறதில்ல. ரெண்டாவது நம்ம நன்றியோடு இருக்கிறோமான்னு பார்த்தா, ஹானஸ்ட்லி அது எவ்வளோ தூரம் உண்மை டிஎஸ்? நம்ம நன்றியோடு இருக்கிறோமா? எனக்கு தெரிஞ்சது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. நம்ம ஏசரில் பண்ணாத ஒர்க் கிடையவே இல்லை இல்லையா? எல்லாமே பண்ணியிருக்கிறோம். அட்லீஸ்ட் இங்கே ஃப்ரெண்ட்ஸை பேஸ் பண்ணி வந்ததுனால கொஞ்சம் இருக்குது. இதுலேயும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்கல்ல, அதில் அந்த நல்ல எண்ணங்கள், அந்த லைஃப்பில் கஷ்டப்பட்டவங்க, இல்லாட்டி அப்பா அம்மா ரொம்ப சொல்லி வளர்த்துனவங்க, ஒரு நல்ல ஒரு வேல்யூ, அதாவது நம்மளுக்கு ஒருத்தர் உதவி பண்ணியிருக்காங்க. அவங்க அதாவது இந்த காலத்தில் கடவுளில் எந்த பிரச்சனையும் பண்ணுறதில்ல. கடவுள்லாம் யாருக்கு கஷ்டத்தை கொடுக்குறதில்ல. இதெல்லாம் மனுஷன் கொடுத்த கஷ்டம். மனுஷன் பண்ணுனதுக்கு நம்ம பிறப்பில் ஏதாவது ஒன்று சரியில்லாமல் வந்தால் அது வேணால் இயற்கை, கடவுள் ஏதோ ஒன்று சொல்லிடுறோம். மற்றபடி பூரா மனுஷங்க கொடுக்குற கஷ்டம் தானே. அப்போ அதை பற்றி தானே பேசணும். சாமி ஒன்றும் பண்ணல, வேறு யாரும் ஒன்றும் பண்ணல. எல்லாமே சக மனுஷன் பண்ணின கஷ்டம். அப்போ சக மனுஷன் தானே திருந்தணும். அதை பண்ணுறதே இல்லை. எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று ப்ளேம் பண்ணிக்கிட்டு, ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு, அப்படி தான் நாங்கள்லாம் உயிரை கொடுத்து நிறையா பேர்த்துக்கு வேலை செஞ்சுருக்கிறோம். ஒரு சில நேரத்தில் மனசை விட்டுரும். இப்போ அவ்வளோ, அதாவது கேஆர் இல்லாட்டி சோறே திங்க மாட்டாங்க, செத்து போயிடும்னு சொல்லுவாங்க. ஐயோ நீங்கள் இல்லைன்னா நாங்கள் முடிஞ்சு போயிடுவோம், எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் தான் பார்க்கணும், என் புருஷங்கிட்ட பேசணும், என் பொண்டாட்டிகிட்ட பேசணும், அவ்வளோ இது இருக்கும். இல்லாட்டி முடியலன்னா பணம் கட்டணும். இப்போ இவங்ககிட்ட சொல்கிறத அப்போ நான் இதே தான் சொல்லுவேன், நான் பார்த்துக்கிற விடுங்க, சரி நான் பார்த்துக்கிற விடுங்கன்னு நான் சொல்லுவேன். எங்கள் அப்பா என்கிட்ட இப்போ தான் ரீசெண்டாக சொன்னாங்க, அதை நான் எல்லாத்துட்டும் சொல்லியிருக்கேன் வாழ்க்கை முழுவதும். அடா கொஞ்சம் பெட்டரானோன்னு ஓடி போயிடுவாங்க நம்மளை விட்டு போட்டு. அவங்களுக்கு வேணுங்கிறத லைஃப்பில் கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கேரை பிடிச்சா ஏஎல்லேருந்து எஃப் வரைக்கும் வேலை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ABCDEF. அப்போ அதுக்கப்புறம் கேர் தேவையில்லையில்ல. அதுக்கப்புறம் எங்காவது ஒரு பிரச்சனையான தானே கேர் தேவை. அதுக்கப்புறம் மறுபடியும் க்ரோ ஆகிறதுக்குன்னு GHIJKன்னு அங்கே ஒரு லிஸ்ட்டை பிடிச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நடக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, யாரையோ பிடிச்சி நல்லா இருங்க சரியா, எப்படியோ இருந்துட்டு போங்க. உழைக்காத முடியாதவங்க, ரொம்ப இது பண்ணாதவங்க அப்படி தான் இருப்பாங்க. வேல்யூ பண்ண தெரியாதவங்க நன்றி இல்லாமல் தான் இருப்பாங்க சரியா. என்னன்னா உங்களை பார்த்து நிறைய பேர் கெட்டு போயிறாங்க. நீங்கள் வாங்கிட்டு போயிட்டீங்க, எப்படி நல்லா இருங்க, பிரச்சனை இல்லை. நீங்கள் நல்லா இருக்கும்னு வேலை செஞ்சது தான். ஒரு எக்ஸ்பெக்டேஷன் குறைவாக தானே இருக்கும். உங்களுக்காக செலவு பண்ணுற நேரம், உங்களுக்காக செலவு பண்ணுற எஃபர்ட், உங்களுக்காக எடுத்துக்கிற வழி, உங்களுக்காக செலவு பண்ணுற பணம், இதெல்லாம் எங்களுக்கு யாரும் சும்மா கொடுக்குறது இல்லையில்ல. இன்றைக்கி கூட அதை பேசுகிறேன்னா என் உடம்புல ரத்தம் ஓடி அந்த இதெல்லாம் நடந்ததுனால தானே என்னால் உயிரோடு இருக்க முடியுது. அப்போ உயிருக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது இல்லையா? அந்த உயிரோடு இருந்து தான் உங்களுக்கு எல்லா இதுவும் பண்ணுறோம். எங்களுக்கு டைம் லிமிட்டடாக இருந்தால் கூட இதெல்லாம் எல்லாத்துக்கும் இருக்கிற டைம் தான் எங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் நினச்சி பார்க்குறதில்ல. இப்போ என்னென்னா, நீங்கள் திருப்பி பண்ணாட்டி கூட பரவாயில்ல, ஆனால் வாங்கிட்டு போயிட்டு அந்த கில்ட்டி கான்சியஸை மறைக்கிறக்காக இப்போ நம்மகிட்ட பெரிய விஷயமா இருக்கும். அமெரிக்காவே வர முடியாமல் அங்கே உட்காந்துருப்பாங்க. வழி இல்லை. இப்போ இவங்க நிறைய பேர்த்துக்கு அந்த ஆப்ஷன் இல்லாமல் இருந்துச்சு. ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த பையனும் பொண்ணும் எந்த உதவியும் பண்ணுறக்கு யாருமே இல்லாட்டி அவங்களுக்கெல்லாம் நான் பாசிபிள் ஆக்கி விட்டேன். அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்குது எவ்வளோ பேர்த்த. ஆனால் அவங்களால அதுக்கப்புறம் வேறு யாரையும் கூப்பிட்டு வர முடியாது. ஏன்னா இதுக்கு நிறையா மனிதாபிமானம் வேணும், நிறைய பேர்த்தோட நல்ல ரிலேஷன்ஷிப். இதை காசுக்கு சண்டை போடுறதாச்சு.
இப்போ ஒரு எம்ப்ளாயர் இருக்காருன்னா அவர்கிட்ட எத்தனை வருஷம் வேலை செய்யணும்னு இருக்குது, எப்படி ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணிக்கிறோன்னு இருக்குது, நம்ம எப்படிப்பட்ட பர்சனாலிட்டின்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலே அவங்க நம்மளை அன்பாக வச்சுருப்பாங்க. நம்ம தான் அப்படி இல்லையே. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம உடனே காசுக்கு $1 $2 சண்டை போட்டு எனக்கு இவ்வளோ கொடுக்கல அவ்வளோ கொடுக்கல, என்னமோ வந்து தான் பெரிய பர்ஃபெக்ட் மிஸ்டர் பர்ஃபெக்ட் மாதிரி போட்டு அத்தனை கம்ப்ளைண்ட் பண்ணி அத்தனை சண்டை கட்டி அதான் வேணுங்கிறது கிடைச்சா இப்படி தான் இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அல்ப மனுஷங்க இவங்கெல்லாம். சரியா, இவங்களால யாருக்கு எந்த பிரயோஜனமெல்லாம் கிடையாது. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் 4 பேர் நம்ம இழந்துருவோம். சரியா, ஆனால் இவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி இவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தோம்ல, கொஞ்சம் கூட அந்த நன்றியே இல்லாமல் தான் இவங்கள இருந்திருக்கிறாங்க. அப்போது இதெல்லாம் வந்து யாரும் பேசுறதில்ல. நம்ம என்ன பண்ணணுங்கிறது யாருமே பேசுறதில்ல. நான் இந்த தப்பு பண்ணியிருக்கிறேன், நான் இப்படி பண்ணிக்கிறேன்னு. நம்ம இதெல்லாம் சொல்கிறது வந்து பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்கு தான். இப்போ யாருமே இங்கே கடவுள் எல்லாருமே தப்பு பண்ணி, நானும் தப்பு பண்ணியிருப்பேன், நீங்களும் பண்ணியிருப்பீங்க. அது நான் தப்பு பண்ணினதை வந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிலாம் சொல்லலை. பண்ணாமல் இருந்துக்கணும்ல. இங்கே சக மனுஷனுக்கு யார் பிரச்சனை கிரியேட் பண்ணுறா? கடவுள் கிரியேட் பண்ணுறாரா? இல்லை இந்த எலக்ட்ரானிக்ஸ் கிரியேட் பண்ணுதா? மனுஷங்க தானே கிரியேட் பண்ணுறோம். அப்போ மனுஷங்க தானே திருந்தணும், மனுஷங்க தானே அதை பண்ணாமல் இருக்கணும். நம்மளுக்கு தானே அறிவு வேணும். அதே மாதிரி அப்படி தான் வந்து அன்னைக்கு ஒருத்தர் வந்து சொன்னாங்க, பேசிகிட்டு இருக்கும்போது வந்து நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை சீரியல் பார்த்துட்டு சந்தோஷம். அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கூப்பிட்டு பேசினேன். இந்த மாதிரி வந்து தனியாக எங்கேயோ ஹோமேஜில் கொண்டு விட்டாங்க. சரியில்லை, நம்ம ஏசல் ஹோமேஜெலாம் கட்டுறோன்னு சொன்னாங்க அப்படின்னு. அப்போ நான் வந்து கேட்டேன், அங்கிள் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு, இப்போ அவங்க தவறிட்டாங்க, நான் வந்து அப்படியெல்லாம் எங்கள் வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அம்மா சொல்லுது, அந்த அம்மா எல்லா நேரம் சீரியல் மட்டும்தான் பார்த்துருக்குது. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வர வேண்டிய இடத்துக்கு தான் கரெக்டாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னேன். இது சொல்கிறதுனால நான் கெட்டவனாயிருவேனா? அந்த நம்மகிட்ட யாரும் சொல்கிறதில்ல. எப்படி புரியுங்கப்பா உங்களுக்கெல்லாம்? நம்மளுக்கு மைண்டு கேம் ஒன்றே ஒன்று தான். இந்த அல்ப மனுஷங்களுக்கு சுய சந்தோஷம் வேணும். சரியா, இந்த மைண்டுக்குள்ளே ஏதோ ஒன்று உள்ளே போய் 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 ஏதோ ஒன்று போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கணும், ஏதோ ஒன்று போட்டு நம்மளை போட்டு அழிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவன் கம்முன்னு இருப்பான். இப்போ அப்படி தானே வந்துருச்சு. கெட்டதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னா பார்க்காமே இருக்கிறோம். என்றைக்கோ ஒரு நாளைக்கு பண்ணுறது, என்றைக்கோ ஒரு நாளைக்கு வந்து இந்த ஒரு நாங்களாம் சுத்தமாக குடிக்கிறது முடியாதுன்னு சொன்னாங்க. எப்பாவது ஒரு தடவை பண்ணுங்கப்பா, அதை ப்ராக்டிஸாக பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம்ல. எப்போவாவது ஒரு தடவை பண்ணுறது தான். அதே வேலையாக இருப்பாங்க யாராவது. இப்போ அப்படி தான் நடக்குது. அப்போ அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, கஷ்டம்னு வந்து சொல்லிச்சு, இல்லைங்கம்மா அவங்க மேலே இருந்த மரியாதையே போயிடுச்சு. அப்போ ஆக்டிவாக இருந்த வயசுலேயே நீங்கள் ஒன்றுமே பண்ணல இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரன் 10,000 கொடுத்து உயிர் போன்னு கேட்டால் கொடுத்துருப்பீங்களான்னு கேட்டேன். எனக்கு இல்லைப்பா நான் வேலையை, நீ எப்படி வேலைக்கு பார்ப்பீங்க? என்ன நீங்கள் பார்த்த வேலையை வேறையாச்சு, நீங்கள் மற்றவங்கள தானே மற்ற டிவி சேனலில் தானே புழைக்க வச்சுட்டு இருந்தீங்க, அங்கேயே போய் கேளுங்க அப்படின்னு. இந்த மாதிரி நிறையா மனுஷங்களை பார்த்துருக்குறேன். நிறைய பேர்த்த பார்க்கும்போதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும், எல்லாத்துக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் வாழ்க்கைங்கிறது வந்து அடிபட்டு போய் பெட்டில் படுத்துக்கிட்டு நடக்க முடியாதப்போ, யூரின் வர்றதப்போ, மோஷன் வர்றதப்போ, அப்போ பேசுறது வாழ்க்கை கிடையாதுல்ல. அப்போ பேசுறதுல என்ன இருக்குது? அப்போ தத்துவம் பேசுறதுல என்ன இருக்குது? அப்போ எனக்கு யாருமே இல்லை, உனக்கு யார் இருப்பா, நீ அனதே சாகு, அப்படி 10 பேர் சாகுங்க, அப்போ தான் இந்த சொசைட்டி திருந்தும். சரியா, ஆனால் மனசு கேட்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? ரொம்ப வீக்கான, ரொம்ப 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 கைண்டான மனசாச்சா, ஓடி போய் மறுபடியும் ஏதோ ஒரு நேரம் சொல்லிட்டா கூட அடுத்த நேரம் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு என்னென்னு பாருங்கன்னு சொல்ல தோணுது. இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ இன்னொன்று வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த நல்லது பண்ணுறவங்களெல்லாம் எத்தனை கஷ்டத்தை கொடுக்க முடியுமோ அத்தனை கஷ்டத்தை கொடுக்கறது. சரியா, அரசியல்லாம் ஒரு பெரிய அரசியல்லாம் இல்லை. இப்போ எங்களுக்கெல்லாம் நடந்துருக்கிறதுல யார் பேசுகிறீங்க? ஒரு சினிமாவை எடுத்தால் 10 எபிசோடோட பெரிய எபிசோடாக போகும். யார் வந்து பேசுகிறீங்க? நல்லது பண்ணுறவங்களுக்கெல்லாம், நல்லது பண்ணுறவங்களெல்லாம் இந்த சொசைட்டி என்ன பண்ணி வச்சுருக்கு உங்களுக்கு தெரியுமா? இதில் வந்து ரொம்ப ரொம்ப பியூராக, ரொம்ப அன்பாக, ஆத்மார்த்தமாக நிறைய பேர் இருந்தால் கூட நான் ரொம்ப ரொம்ப பார்த்து வியந்து ரொம்ப அட்மையரான ஒரு பர்சனாலிட்டி வந்து பிரேமா சிவகுமார். என் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியில் நான் பார்க்கல. சரியா, என்னோட ஒரு 10 வயசு சீனியர் அவங்க அடிக்கடி ரொம்ப பியூரான அன்பு, அது பரிசுத்தமான ஒரு அன்பு, எத்தையுமே எதிர்பார்க்க கிவர் தான். சீஸ் ஆல்சோ கிவர். அவங்கள எங்கிட்ட இருந்து எந்த எதிராக நம்மளுக்கு தெரியுமில்ல, பழகும் போதே தெரியுமில்ல ஒருத்தர் எங்கிட்ட எப்படி பழகிறான்னு கூட தெரியாது. இருந்தாலும் சிரிச்சுட்டு கம்மன்னு விட்டுருவேன். நீ நிறைய பேர் அவங்களுக்கு வேணுங்கிறக்காக எங்க கூட இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் நான் இல்லைன்னுலாம் சொல்லலை, நீ வாங்கிக்கோ, ஆனால் வாங்கிட்டு மற்றவனுக்கு நல்லது எதாவது பண்ணு. நீ வாங்கிட்டு கோடரு, வேலை இல்லாமல் இருக்கு அந்த புள்ள, அதை கஷ்டப்பட்டு எம்எஸ் படிக்க சொல்லி இதை பண்ணி அதை பண்ணி விசா வாங்கி கொடுத்து வேலை வாங்கி கொடுத்து நல்லா சம்பாதிக்க வச்சிருவோம். நல்ல இடத்துக்கு போயிடும், ஓடி போயிரும் நம்மளை விட்டுட்டு. சரியா, ஐ ஹாவ் மை ஃபேமிலி. திரும்ப நான் மனசு கேட்காம எப்பாவது ஒரு தடவை இருக்கும்போது ஏன் பண்ணீங்களா, கூட இருந்தால் நல்லா இருக்குமில்ல. அப்போல்லாம் வந்து ஃபேமிலியே இல்லை, என் ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிக்கல, நான் வந்து இப்படி இல்லாதனால இப்படி சொல்கிறாரு அப்படி சொல்கிறாரு இப்படியெல்லாம் புலம்பி நான் வந்து அவங்ககிட்ட பேசி இப்படியெல்லாம் சொல்லியிருப்போம். வேலை கிடைச்சோன்னே
எல்லாத்துக்கும் வீடு இன்னும் ஐ ஹாவ் மை ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ். எங்கள் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் பார்க்கணும். ஏன்னா என்னோடய பிரச்சனை நிறையா இருக்குது. வீடு வாங்கணும், இன்னொரு குழந்தை பெற்றுக்கணும். 10 குழந்தை பெற்றுக்கணும் சாமி, 10 வீடு வாங்குங்க, சந்தோஷமாக இருங்க. அதெல்லாம் யாரும் வேண்டான்னு சொல்லலை, சரியா? அதையெல்லாம் கேட்கவே இல்லை, அதெல்லாம் கொஷினும் இல்லை. அதை வந்து நீ என்கிட்ட அதுக்கெல்லாம் நான் உண்டான ஆளும் கிடையாது. நீ வந்து என்ன சொல்லி வாங்கிட்டு போன? பணம் வாங்கி படிச்சிருப்ப, இல்லாட்டி வந்து விசா வாங்கியிருப்ப, ஏதோ ஒன்று பண்ணியிருப்பியல, அதுக்கு நன்றியோடு இருந்திருக்கணும்ல, நன்றியோடு இருக்கணும்ல. அது யார் வாங்கினாலும் நம்ம அந்த நன்றியோடு இருக்கணும்ல. ஒரு இடத்துல சோறுதுன்னா கூட நம்ம நன்றியாக இருப்போம்ல, அதெல்லாம் இருக்கிறது இல்லை, ஓடி போயிடுறது. ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்திருக்கு. நான் வந்து 2-3 விஷயம் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு யோசிக்க சொல்கிறேன். ஒருத்தரை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறதுக்கு பேர் மைண்டு கேம். நான் அந்த மயிரை எந்த காலத்துலையும் என் வாழ்க்கையில் பண்ணினதே இல்லை. அது என் பொண்டாட்டியாகட்டும், என் பிள்ளையாகட்டும். என் பையன் இன்னும் ரொம்ப பாசமாக இருப்பான். இதே மாதிரி என் பிள்ளையும் அப்படி தான் இருக்குது. அது இப்போ பிள்ளை கொஞ்சம் சிறுசு தெரிய மாட்டேங்குது, பையன் அப்படி தான் இருக்கிறான். எனக்கு சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. ஒரு 3 பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தோம். முதல்ல வாங்கின பிரியாணியில் நானும் பையன் பாப்பா 3 பேர் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் போதும், அதுவே கரெக்டாக இருந்துச்சு, ஓகே சாப்பிட்டோம். இங்கே டியூஸ்டே அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் பிரியாணி கொடுப்பாங்க, இங்கே சிக்கன் மட்டன்லாம். அப்புறம் 2வது நாள் வந்து மறுபடியும் ஒரு நாள் விட்டு சாப்பிடும்போது, 2வது நாள் சாப்பிடும்போது மட்டன் பிரியாணி வந்து இன்னும் $2 அதிகம், அதை கொடுத்தேன். இவங்களுக்கு சிக்கன் தான் பிடிக்கும், பட் அந்த ஹோட்டலில் மட்டன் பிரியாணி நல்லாயிருக்கும். அதை கொடுத்தேன்னா பையனும் பொண்ணுமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்புறம் 3rd டே வந்து நான் எடுத்து சிக்கன் பிரியாணி இருந்துச்சு இப்படின்னு எடுத்தேன். பாப்பா வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருந்தது ஸ்கூல்லேருந்து வந்து. அப்போ எனக்கு கொஞ்சம் பிரியாணி வேணும் அப்படின்னு சொன்ன. அப்படி உடனே என் பையன் சொல்கிறான், டோன்ட் பி கிரீடி, நேற்று நம்ம 2 பேர் தானே ஒரு கம்ப்ளீட் பிரியாணி சாப்பிட்டோம், அப்பா சாப்பிடவே இல்லை, அப்பா சாப்பிடணும்ல அப்படின்னா. அப்படி இந்த இதுதான் வரணும். இங்கே வந்து இவங்க பெருசு அவங்க பெருசுலாம் கிடையாது, ஈக்குவாலிட்டி. எங்கள் வீட்டில் கூட அதெல்லாம் நான் பார்த்ததில்லை. எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவை தான் நல்லா பார்த்துருக்குது. எங்கள் அப்பாவுக்கு தான் நல்லா சோறு போடும், தயிர் நிறைய ஊற்றும். அவர் குழந்தை மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு ஒய்ஃபெல்லாம் அந்த மாதிரி ஒய்ஃப் இல்லவே இல்லை, நான் பார்க்கவே இல்லை. எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவை எப்படி வச்சுக்கிச்சோ அந்த மாதிரி எங்கள் அம்மா மேலே இந்த மரியாதையெல்லாம் அதிகமானதுக்கு காரணம் இது ஒரு ரீசன் தான். அவர் நல்லா வச்சுக்கிச்சு. அந்த மாதிரிலாம் பொம்பளைலாம் பார்க்குறதில்ல பெருசாக வரல இப்போல்லாம். என் ஒய்ஃப் கூட என் அம்மா அளவுக்கெல்லாம், அம்மா எப்படி இதெல்லாம் சொல்கிறக்கு என்ன பயமா, விட்டுட்டு போனால் போயிட்டு போகிறோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. விட்டுட்டு போனால் ஊரையே சம்பாரிச்சு வச்சுருக்கிறோமே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உண்மை வந்து என்னென்னா, எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவை பார்த்துட்ட அளவுக்கு என் ஒய்ஃப் என்னை பார்த்துக்கல. அந்த மாதிரி யாரும் பார்த்துக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து பெருசாலாம் சம்பாரிச்சு வைக்கல, கடன் மட்டும்தான் பண்ணி வச்சார். இருந்த சொத்தை பூரா அழிச்சார். எங்கள் அம்மா சொத்தை பூரா, எங்கள் அம்மாவுக்கே 6 ஏக்கர் என்னமோ இருந்துச்சு, நல்ல நல்ல இடத்துல இருந்துச்சு தோட்டம், அதை பூரா விற்றாங்க, சரியா? அப்பாவது விற்று, அப்பாவது கடன் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு ஒரே ஆளாக நான் வந்து தான் ரெடி பண்ணேன். எனக்கு அதனால தான் சொன்னேன் நேற்று பேசுகிற வீடியோவில் எல்லாம், எனக்கு அவங்க எதுவுமே பண்ணல, பட் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஒரு சில ஸ்டேஜில் கஷ்டமாக இருக்கும். கஷ்டமாக இருந்தது காரணம் இந்த சொசைட்டி தான். ஆஃபீஸில் 2 பேர்த்துக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு வேலை இருக்கும், சரியா? நம்ம வந்து நிறையா வந்து சமூக பொறுப்போடு இங்கே யாருமே வளர்றதில்ல, இருக்கிறதில்ல. தயவு செஞ்சு அந்த பொறுப்போடு இருந்துங்க. அந்த பொறுப்பு என்னங்கிறது ஒரு சின்ன விஷயமா இருக்கும். ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருப்போம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸானது டீமில் இருப்போம். அப்போ உடனே நம்ம ஃப்ரெண்டு சொல்கிறான், மயிர் எனக்கு இதெல்லாம் ஒன்று பெரிய வேலையில், எனக்கு 10 ஏக்கர் தோட்டம் இல்லாட்டி போய் பொழைச்சிக்கும்போ, இல்லை எங்கள் அப்பா வந்து ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் ஜாப்லேருந்து ரிட்டையர் ஆயிருக்காரு, இந்த பணம் இருக்க ஒரு பிஸ்னஸ் பண்ணி பொழைச்சிக்குவோம், கடை வச்சு பொழைச்சி அப்படின்னு வந்து. அதாவது அந்த வேலை பண்ணலினா அப்போ நான் கம்முன்னு இருந்தேன். அப்புறம் என்ன கேட்டால், அப்படி ஏன் மச்சி நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறீங்க, அவங்க பண்ணது சரியில்லையே அப்படின்னா. அவன் பண்ணது சரியில்லை தான், அவன் திட்டுறான், அவன் சம்பளம் வாங்குறான், என்னமோ அவன் தான் கம்பெனி. இங்கே நிறைய மேனேஜர் அதானே பண்ணுறானுங்க, என்னமோ கம்பெனியும் அவனுக்கு தான் மாதிரி பண்ணிட்டு இருப்பானுங்க. சரி, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பிரேஷன் டேட் இருக்குது, சரியா? எல்லாம் ஆடுறவங்களாம் ஆடிட்டு நான் நிறைய பேர்த்த பார்த்துட்டு வந்தாச்சு, சரியா? அப்போ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், தப்பு பண்ணால் திட்ட தான் செய்வாங்க, காசு கொடுக்குறாங்க, அந்த தப்பு அடுத்த பண்ணாமல் பார்த்துக்கலான்னு நான் சொல்கிறேன். அப்புறம் இன்னொன்று சொன்னேன், 10 ஏக்கர் இருக்குன்னு அப்புறம் அவங்க போயிடுவேன். அப்போ வந்து நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குமல்ல, இவங்க சொல்லி அதை நம்மளுக்கு கிரியேட் பண்ணுறாங்க மனசுக்குள்ள. அதாவது வந்து இந்த மாதிரி வந்து 10 ஏக்கர் வந்து எனக்கு இருக்குது, அதனால் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுலாம் வேலை செய்கிறது இல்லைன்னு அப்படியெல்லாம் சொல்லும்போது நம்மளுக்கு வந்து இது இல்லைங்கிறதா அந்த வயசில். இன்றைக்கி இருந்தால் சிரிச்சிட்டு கமெண்ட் வந்துருப்பா, அன்றைக்கி வந்து எனக்கு இல்லைங்கிறது இவங்க தான் கிரியேட் பண்ணாங்க, சரியா? அப்புறம் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து அவங்க அப்பாவை பற்றி பெருமையை பேசிக்கிறது, அவங்க நல்ல எண்ணங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க, நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருக்காங்க, எனக்கு நல்லது பண்ணியிருக்காங்கன்னா அதை பேசலாம். செல்ஃபாக உங்களுக்கு சம்பாரிச்சு வச்சது, உங்களுக்கு இது பண்ணது எதுக்கு சும்மா பேசிட்டே இருக்கிறீங்க? நிறைய பேருக்கு அப்பா எனக்கெல்லாம் அப்படி இல்லையே. அப்போ நம்ம வந்து என்னடா, அப்போ நம்மளாம் வாழ்க்கையில் தோற்று போயிடணும்னு பயம் வரும்ல. அப்போ அந்த குழந்தை வந்து ஏதோ போராடி தானே ஜெயிக்கணும். இப்போ எத்தனை பேர் வந்து அவங்க குழந்தைங்க நல்லா இருக்கும்னு சம்பாரிச்சு வச்சிங்க, எத்தனை குழந்தைங்க நல்லா இருக்குது இன்னைக்கு? அந்த ரேஷியோ எடுத்து பார்த்தீங்களா? கை வலிக்குது. அப்பா வந்து குழந்தைங்க நல்லா இருக்கும்னு சொல்லி எத்தனையோ பேர் வந்து சம்பாரிச்சு வச்சிங்க, சொத்தை கொடுத்தீங்கலாம். நீங்கள் குழந்தைங்கள இன்னைக்கு என்ன பண்ணுது?
உங்களுக்கே தெரியும். சரி, நீங்களே வந்து சொல்லியிருக்கிறீங்க. அப்போது ஒன்றுமே இல்லாத வர்ற குழந்தைகளுக்கு வர்றக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும்ல. அது ஏதோ போராடி வந்துட்டு போகுது. ஆனால் வரணும்ல, அவங்களும் ஜெயிக்கணும்ல. அப்போ நீங்கள் சொல்லிட்டு உங்கள் பெருமையை பேசிகிட்டே இருக்கக்கூடாதுல்ல. எதை பேசணும்னு இருக்குல்ல. எப்போ பார்த்தாலும் இந்த பொறுப்பெல்லாம் கொஞ்சம் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெண்டாவது வந்து என் ஒய்ஃபுக்கு வந்து இவ்வளோ நகை போட்டாங்க, எங்கள் மாமனார் இவ்வளோ சம்பாதிக்கிறாரு, எங்கள் மாமியார் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இங்கே தான் இதனால தான் பொண்ணே கட்டினேன், எனக்கு இவ்வளோ சம்பளம் அவங்களுக்கு இவ்வளோ, இதுக்கெல்லாம் செத்துறலாம் இல்லை. கொஞ்சம் கூட வெக்கமாகவே இருக்காதா? இப்படியெல்லாம் பேசி பேசி இந்த சொசைட்டிக்கு எடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு. ஆம்பளைன்னு என்ன தெரியுமா? நான் இந்த வேலைக்கு வந்துட்டு நான் படிச்சிட்டேன். ஃபெரோஸ் நான் ஆம்பளைன்னு சொன்னேன். நான் படித்து டிசி வந்ததுக்கப்புறம் 8வது படிக்கிற பிள்ளை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். எங்கள் பாண்டியன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 12th படிக்கிற பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு வந்தார். ஈக்குவாலிட்டிங்கிறது அப்படி தான் வரணும். சரியா? நான் படித்து வரும்போது கூட நான் எம்சிஏ படித்து முடிக்கும் போது என் ஒய்ஃபுக்கு 500 ரூபா தான் சம்பளம். அவனும் பெரிய கம்ப்யூட்டர் சயின்ஸோ நல்ல டிகிரிலாம் எதுவும் படிக்கல. நான் படிக்க வச்ச கல்யாணத்துக்கப்புறம்லாம் அவ்வளோ கஷ்டம் நாங்கள் பட்டிருக்கணும். அது படிக்கிறேன்னு சொன்னதுனால அது பண்ணுனது. சரியா? ஈக்குவாலிட்டிங்கிறது என்னப்பா? ஒருத்தரே எல்லாத்தையும் வச்சு வாழ்ந்து செத்து போயிடணும். கடவுள் யாரையும் அப்படிலாம் படைக்கல. இந்த எவால்யூஷனுங்கிற பேரில் இந்த கிறுக்கு பசங்க பூரா மாற்றி வச்சது தான் அதெல்லாம். ஒரே குடும்பத்துக்கு அத்தனை சொத்து, ஒருத்தரே வந்து இது பண்ணுவாங்க. அப்படி தானே ஆகிப்போச்சு. இதுக்கு எதுக்கு எவால்யூஷன்? காட்டுக்குள்ளே எழுந்திரிச்சு செத்துருக்கலாமே. திறமை இருக்கிறோம், வேட்டையாடுவான், கொண்டு வந்து சோத்தை போடுவோம், நம்ம ஷார்ட் போட்டு கம்மன் இருந்து நம்ம பாட்டில் ஒரு வேலையை செஞ்சுட்டு ட்ரைப்ஸாகவே வாழ்ந்துட்டு செத்து போயிருக்கலாமே. மனுஷனா போகிறத நம்ம என்னத்தை சாதிச்சிட்டோம்? இருக்கிற அத்தனை மனுஷங்களோட வெறுப்பை சம்பாரிச்சு அத்தனை பேர்த்து ஏமாற்றி எங்கே பார்த்தாலும் இந்த செல்ஃபிஷ்னு ஒருத்தரை பண்ணிட்டாங்க. பார்த்து இது நம்மளை அழிச்சுக்குவோம். அதுலலாம் டவுட்டு வேண்டாம். சரியா? முடிஞ்ச வரைக்கும் அது அந்த எத்தனை பேர் சொல்லிக்கிறீங்க அவருக்கு வந்து ரொம்ப இன்னசென்ட்டு, ரொம்ப கைண்டு, செல்ஃபிஷ்னா இன்னும் கூட தெரியாது. அப்போ நீங்கள் ஏன் அப்புறம் அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க? நல்ல விஷயம் தானே பேசுகிறீங்க, நல்ல விஷயம் தானே சொல்கிறீங்க, அப்புறம் இது ஏன் ஃபாலோ பண்ணுறதில்ல? இருக்கிறது தான். சரியா? இருக்கிறது தான். ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு வேணும்னு எல்லாம் ஒரு விஷயம் பண்ணுறதானே, அதெல்லாம் வேணான்னு சொல்லலை. பட் அதை ரொம்ப ப்ரொபகேண்டா பண்ணி அதை ரொம்ப பெருசாக சொல்ல வேண்டியது இல்லையில்ல. ஸோ மற்றவங்களை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும். கூட பிறந்தவங்களை பற்றி யோசிக்கணும். என் தம்பிக்கெல்லாம் அவ்வளோ ரிஸ்க்கு, அவ்வளோ ட்ரை பண்ணுறேன் கல்யாணம் பண்ணுறதுலாம், அவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்கு. ஒரு ஸ்டேஜ் எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டோம். என்னென்னா வாழ்க்கையில் வந்து ரெண்டாவது வந்து என்னென்னா, இப்போ இந்த ஒய்ஃப் வந்து என் ஒய்ஃப் இதை வாங்கி கொடுத்தாங்க, அதை வாங்கி கொடுத்தான்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, அப்போ வேலைக்கு போகாத பையன் என்ன ஃபீல் பண்ணுவான்? என்னை பார்த்து யாருமே வந்து ஒரு பொறாமப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கை நான் வாழவே இல்லை இது வரைக்கும். இதுதான் பசங்க க்ளோஸாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம். என் மனசுக்குள்ளேயும் அதெல்லாம் இருக்குது. யாராவது வந்து இப்போ சாந்தானியத்தை இந்த ஷர்ட் போட்டு கொஞ்சம் பெருசாக எடுத்து கொடுத்துட்டாங்களா? என்ன சைஸுக்கு மேலே ஆஷா 3 டிஷர்ட்டு, சாந்தா 2 ஷர்ட், இந்த மாதிரிலாம் எடுத்து கொடுத்துட்டீங்க. நான் எப்படி போடுறது? அதுதான் போட்டு வீடியோ பண்ண பொக்குன்னு போயிருவீங்க. இப்போ அதுக்குள்ளே கமெண்ட் வந்துருச்சு, இந்த மாதிரி பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ட்ரெஸ்ஸே போடுறது இல்லைங்க கேர் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களாம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு. நம்மளை பார்த்து ஒருத்தர் கொஞ்சமாவது யோசிச்சாங்கன்னா போதும் அப்படிங்கிறது தான். இங்கே வந்து எல்லா மனுஷங்களுக்கு உண்டான பிரச்சனைக்கு காரணம் மனுஷன்தான், வேறு யாரும் கிடையாது. அந்த மனுஷன்தான் திருந்தி தொலையணும். இது மட்டும் புரிஞ்சால் போதும். அடாடா, ஏதாவது ஒரு ஆக்ட்ரஸாக அது அவங்க மாமனார் வீட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஹஸ்பண்டை தான் பெஸ்ட் ப்ரீடுன்னு சொல்லுது. அந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அப்பானு தான் கூப்பிடுவோம், அம்மானு தான் கூப்பிடுவோம். புறா பொய். அதுக்கு போய் 10,000 பேர் லைக் பண்ணுறானுங்கப்பா. என்ன இது நினச்சா எனக்கு சிரிப்பாக தான் வருது. எனக்கு என்ன பிரச்சனைனா, உன் டைமை பூரா போய் அதை கொண்டு பார்த்து பூரா சொல்கிறது பூரா பொய்ன்னு தெரியும். அதை பூரா பார்த்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி அதை ஃபேமஸ் பண்ணி அவங்கள செலிப்ரிட்டி ஆக்கி அவங்கள ரோடு மாடல் ஆக்கி அப்புறம் அது பூரா முடியலாட்டி விக வச்சுக்குவாங்க, மேக்கப் போட்டுக்குவாங்க, வயசான எல்லாம் என்னென்னமோ பண்ணி அப்புறம் அதையும் வந்து பாரு ஜிம் எப்படி பண்ணுது. இதெல்லாம் எப்படி வந்து எங்கேயாவது நல்லது பண்ணுறாங்கன்னா அதை வந்து இந்த விஜய் டிவியில் அந்த பாலாலாம் இதை கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டா அப்படி பண்ணால் நல்லது பண்ணுறவங்க பண்ணிட்டு போகிறாங்களே. நீங்கள் தற்பெரும் பேசுகிறவங்களே பேசிக்கிறீங்களே, எங்கள் அப்பா இப்படி எங்கள் அம்மா இப்படி இவங்க எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஒரு விஜய்க்கு வந்து அது சொல்லாமான்னு எனக்கு தெரியல. விஜய் வந்து சினிமாவில் ட்ரை பண்ணும்போது, சினிமாவில் வந்து நடிக்கும்போது அவங்க அப்பா போய் மணிரத்னத்திட்ட கேட்டிருக்காரு, சார் இந்த மாதிரி எப்படியாவது விஜய் வச்சு கொஞ்சம் படாடுன்னு காட்டி அவர் ஏதோ சொல்லி அனுப்பிச்சிட்டாராமா. கொஞ்சம் மாதிரி கைண்ட் ஆஃப் லிட்டில் இன்சல்ட் மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டாராமா. இது வரைக்கும் விஜய் மணிரத்னம் படத்தில் நடிக்கல, மணிரத்னம் கால் ஷீட் கொடுக்கல. விஜய் எவ்வளோ பெரிய ஹீரோ ஆகிட்டா அப்படி கொடுக்கவே இல்லை. அப்போ எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் அது இருக்குது. எங்கேயாவது நான் இப்போ இது கூட நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம இருக்கிறோம். எங்கேயாவது வந்து யாராவது உங்களுக்கு தான் இருக்கே, எல்லா குரூப் இருக்குது, உங்களுக்கு தான் எல்லா ஆக்சஸ் இருக்கே, கேளுங்களே. எவனாவது வந்து என்ன தப்பு பண்ணிட்டு போனாலும், எந்த பிள்ளை என்ன பண்ணாலும்
திரும்ப வந்து உதவின்னு கேட்கும்போது நான் முடியாதுன்னு சொல்லிக்கிறேன்னா, எத்தனை வேலை பண்ணி கொடுத்துருக்குது. ஒரு நாள் 22 லட்சத்துக்கு கொடுக்க முடியுதுல்ல ஏசல் இருந்து. அதுக்கு எவ்வளோ கிரெடிபிலிட்டி, எத்தனை ஒருத்தன் வேலை செஞ்சு வந்திருக்கணும். இந்த நேச்சர் வச்சு வாழ்றது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா? காலை பிடிச்சிட்டு எனக்கு இருக்க தெரியாது. உண்மையாக இருக்க தெரியும், நேர்மையாக இருக்க தெரியும், வேலை செய்ய தெரியும், கஷ்டப்பட்டு உழைக்க தெரியும், கூட இருக்கவங்கள அன்பாக பார்த்துக்க தெரியும். சரியா? இப்படி தான் நம்மளாம் இருந்திருக்கிறோம். ரொம்ப ரொம்ப கஷ்டமான நேச்சர் தான். நிறைய டைம் என் ஒய்ஃபுக்கு இன்னுமே புரியாது. என்ன பண்ணுறதுன்னா, இந்த கூட அன்பாக இருப்பாங்கல்ல, அவங்களையெல்லாம் ஸ்பிட் பண்ணுற வேலையை தான் என் பொண்டாட்டியும் பண்ணுவான், கூட இருக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் பண்ணுவாங்க, எனக்கு பிடிக்காதவங்களும் பண்ணுவாங்க. எவ்வளோ கஷ்டம் அந்த லேயர் எல்லாம் பில்டு பண்ணுறது. இப்போ அந்த லேயரில் இருந்தங்காட்டி தான் இவ்வளோ ஸ்ட்ராங் இதெல்லாம் மேலே வந்திருக்குது. அவ்வளோ லீட்ஸ் வேண்டாமா வேலை செய்யறதுக்கு? நம்ம ஒர்க்கை பார்த்துக்கிறக்கு அவ்வளோ பேர் வேண்டாமா? அந்த லேயரை போய் டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இவங்களை எப்படி பிரிக்கிறது, அவங்கள எப்படி பிரிக்கிறது, நம்மளை பற்றி ஏதாவது ஒன்று. அது யாரோ இன்னைக்கு சொன்னீங்களே, நம்ம ஏதோ ஒரு சில ஆடியோ வீடியோலாம் பிடிச்சதுன்னா ஒரு சில லீட்ஸ் போய் லைக் பண்ணுவாங்க குரூப்லேயே. நம்ம ஸ்கூல் அலுமினியில் நான் பெருசாக யாரையும் பண்ண வேணான்னு சொல்லி இதில் வஞ்சி இந்த மாதிரி பெரிய லீட்ஸ் மட்டும் தான் பண்ண சொல்கிறேன். புதுசாக வந்து யாரையும் பண்ண சொல்கிறது இல்லை, அவங்களுக்கு பிடிச்சா மட்டும் பண்ண சொல்லுது. பியூவில் ரொம்ப ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்கும். சரியா? பியூவில் வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டான ஒரு கம்யூனிட்டி. அது ஏசல் எப்பவுமே பிரச்சனை இல்லை. ஏசல் வந்து ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ஏசலில் வந்து. ஏன்னா அங்கே வர்றவங்க பூரா கேஆர் வேணும்னு தானே வர்றாங்க. அங்கே வர்றவங்களாம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக மட்டும்தான் வர்றாங்க. இப்போ அலுமினிங்கிறது அப்படி கிடையாது. அங்கே படிச்சு முடிச்சவங்களாம் வந்துக்கலாம். நம்ம அப்படி தானே வச்சிருக்கிறோம். பாரதி இன்ஸ்டியூட் அலுமினி அப்படி தான், இப்போ தாராவூர் அலுமினி அப்படி தான். பட் ஸ்கூல் அலுமினியில் வந்து இன்னும் கொஞ்சம் மாறணும். பட் அது என்னென்னா, வெளியிலேயே போகாமல் இந்த வாழ்க்கையை பற்றி தெரியாமல் அவங்க அப்பா அம்மா கால்குள்ளேயே சுற்றிக்கிட்டு வாழ்க்கையில் எதையுமே பெருசாக பண்ணாமல், யார் சம்பாரிச்சு வச்சா அப்புறம் யாராவது சம்பாரிச்சு வச்சாங்கன்னா அதில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வாழ்க்கை என்னென்னு தெரியும். ஒரு நேரம் பட்னி இறந்தால் தெரியும். ஒரு ரூபா சம்பாதிக்க முடியும், தனியாக போய் சம்பாரிச்சா தெரியும். இன்னும் பிஸ்னஸும் கோடிக்கெல்லாம் சம்பாரிச்சு வச்சுருப்பாங்க, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுவீங்க இல்லையா? எல்லாத்துக்கும் அந்த மாதிரி வசதி இல்லை சாமி. நாங்களும் என்ன பண்ணுறது? சரி, நல்லவங்களாக தான் இருக்கிறோம். அதனால கஷ்டப்பட்டு நாய்படாத பாடுபட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தோம்ல. எனக்குலாம் இப்படி ஒரு லைஃபுக்கு வருவேன்னு தெரியாது. வர்றது அது ஈஸியாகவும் இல்லை. இது ஒரு பெரிய பிளானும் இல்லை. ஏதோ ஒரு இடத்துல உண்மையாக இருந்து ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதா இருந்துச்சு. இது வராட்டி கூட சின்னதாக இருந்தாலும் நான் சின்னதாக என்ன முடியுமோ அதான் பண்ணிட்டு இருந்திருப்பேன். எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துருக்குது, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு பாதிப்பு என்னால் இருந்திருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் இருந்திருக்கு. பாதிப்புனா நல்ல விஷயங்களை சொல்கிறேன். ஒன்றா அவங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட்டோ, ஒரு அன்போ, ஒரு ஆதரவோ, ஒரு காசு பணம் கொடுத்து உதவுறதோ, ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணுனதோ, நிறைய யாராவது அவங்களை மிரட்டும் போது, பிரச்சனை பண்ணும்போது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேசுனதோ, அரசியல்வாதிகிட்ட பேசுனதோ, என்ன சப்போர்ட் அவங்களுக்கு வேணுமோ எல்லாத்துக்கும் ஏதோ ஒன்று, ஒரு வேலை ரிலேட்டடாவா, இல்லை அவங்க ரெஸ்யூமை ரிவ்யூ பண்ணுறது கடைசியாக, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நான் ஒரு வேலையை பண்ணி கொடுத்துருக்குறேன். ஆனால் இந்த சொசைட்டி வந்து அதையெல்லாம் என்றைக்குமே வேல்யூ பண்ணது கிடையாது. நான் குறைஞ்சது ஒரு 5000 ரெஸ்யூம் ரிவ்யூ பண்ணியிருப்பேன் ஏசலில் மட்டும் இத்தனை வருஷத்தில். இந்த வேலைக்கு அதுக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் சொல்கிறேன். இந்த கூட்டமெல்லாம் அதை எப்போவுமே வேல்யூ பண்ணினதில்லை. சரியா? யாரும் போயிடாதீங்க உதவியெல்லாம் எடுத்துட்டு. நம்ம என்ன தப்பு பண்ணணும்னு மட்டும் யோசிச்சுக்கிட்டா போதும். சரியா? அப்போ என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் போதுமே. நம்ம வந்து ஒன்றும் பெருசாக போய் சொன்ன மாதிரி தான் டெஸ்லா கார் காஸ்ட்லியாக வாங்கிட்டு அதை இஎம்ஐ கட்டுறாங்க, அதனால டிப்ரெஷன் இருக்காங்களாமா. இப்படிப்பட்ட ஆளுகளெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அவங்களெல்லாம் பார்த்தா என்ன சொல்கிறது? அது ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும். நிறைய பேர் இப்படி தான்ப்பா. சரியா? வாழ்க்கை வந்து நம்ம எதை நோக்கி போகிறோங்கிறதுல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். இருக்கிற லைஃப் வந்து லிமிட்டடு தான். இங்கே யாருக்குமே வந்து கடவுள் ரொம்ப நாளாக கொடுக்க போகிறதில்ல. டக்குன்னு ஒரு நாளைக்கு பீஸை பிடிங்கிடுவார், எல்லாம் போய் சேர்ந்துருவோம். பட் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கல, நான் கூட இருந்தவங்கள்ட்ட எதையும் ஏமாத்தலப்பா, துரோகம் பண்ணல, எதையும் பிடிங்கல யார்கிட்ட இருந்தோம். நான் கொடுத்துருக்குறேன் நிறையா, யார்கிட்ட இருந்து எதையும் எடுத்துக்கல. எனக்கு நிறைய பேர் வந்து இப்போ தான் அப்பாலாம் வேலை செய்கிறாங்க. இதுக்கு முதல்லலாம் அப்படிலாம் இருந்ததே இல்லை. வரும்போது எனக்கு நிறைய கடன் சுமை, நிறைய கஷ்டத்தை கொடுத்தாங்க. சரியா? நான் வந்து இப்போ நல்லபடியாக இருக்காங்கன்னு சொல்கிறவங்க தான் ஒரு காலத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தாங்க. மற்ற பேரண்ட்ஸ் மாதிரிலாம் இருந்ததில்லை, எந்த ஆசையும் நிறைவேறினதில்லை, நினச்சது படிக்கலாம் முடியாது. பட் அப்படிலாம் இருக்கும்போது கூட ஒரு ஸ்டேஜில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நம்ம வாழ்க்கை இவ்வளோதான் இருக்கு அப்படின்னு, நம்மளுக்கு இப்படி தான் இருக்க மாட்டிருக்குன்னு. அப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஒன்றுமே பலவீனமாக வர்ற பையன் உங்கள் என்விரான்மெண்ட்டில் வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும்ல. பலதரப்பட்ட மக்கள் நம்மளோட வேலை செய்கிறாங்க, அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கும், அவனுக்கு வேற மாதிரி இருக்கும். ஒன்றா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். சரியா? நீ ஒரு புள்ள பின்னாடி இருந்தால் பின்னாடி சுற்றிட்டு திரிவீங்க இல்லையா? ஆனால் வந்து உங்கூட இருக்கிற ஒரு பையன், சக மனுஷன், ஒரு பையன், உங்கூட ஒர்க் பண்ணுறவங்கள பற்றி ஒன்றுமே தெரிஞ்சுக்க மாட்டீங்க. அப்போ அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் பேசாமல் இருக்க முடியும். எந்த மாதிரி பேசினா உங்களுக்கு சென்சிட்டிவாக இருக்கோ அதை பேசாமல் இருக்கலாம்ல, அதையெல்லாம் அவாய்ட் பண்ணலாம்ல. அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம மனுஷன்னு சும்மா
பண்பட்டவங்களாம் எப்படி இருக்கிறது, நம்ம எந்த மாதிரிலாம் பண்ணுறது, என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கிறோம், அந்த தப்புக்கள்லாம் எப்படி பிராச்சித்தம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் எப்படி பண்ணுறது, நான் பெருசு நீ பெருசுன்னு. ஒருத்தன் கொடுத்தவன் தான்டா பெருசு. ஒருத்தன் வழியில் இருக்கும்போது கொடுத்தவன், அவன் தப்பு பண்ணால் மன்னிச்சு ஏற்றுக்கிறவன், இவங்கெல்லாம் தானே இப்போ மனுஷங்களை நேசிக்கிறவங்க. இப்படி தான் இருந்திருப்பாங்க. இப்போ எம்ஜிஆர்லாம் ஏன் பேசலாம், ஒரு படத்தில் பேசிட்டார், பாட்டில் பேசிட்டார், சரியா? ஆனால் நம்மளுக்கெல்லாம் அந்த வாய்ப்பெல்லாம் இல்லை. நம்ம படிச்சிருக்கிற கொஞ்சம் அறிவு இருக்குது, வாழ்க்கையில் பீப்புள் லைஃப்லேயே ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, அதில் கொஞ்சம் ஒரு லேர்னிங் இருக்குது. அதனால் அதையெல்லாம் வச்சு இது ஏதோ ஒரு மலையை கட்டி எல்லாரும் சேர்ந்து இழுக்கிறோம், ஊர் சேர்ந்து தேர் இழுக்கிறோம்ல, அப்படிதான் எல்லாமே. அரசியல்வாதி எல்லாருமெல்லாம் பண்ணிட முடியாது. அவங்க நாளையெல்லாம் இவ்வளோ பெரிய க்ரௌடு, அவங்க சட்டம் வச்சுருக்காங்க, கையில் பவர் இருக்குது, எல்லாத்தையும் அவங்களால பண்ண முடியாதுல்ல. அதனால் நம்மளும் கொஞ்சம் பொறுப்பான மக்களாக இருந்து நிறைய எடுத்து பண்ணணும். மெயினாக சொல்கிற ஒரே ஒரு காசு அப்படி தான், ஒவ்வொருத்தங்க கஷ்டப்படுற காரணம் மனுஷன் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அப்போ மனுஷன் சரியா இல்லைன்னு தான் அர்த்தம். இப்போ இயற்கை அழிச்சிருச்சு, சுனாமி வந்துருச்சு, இல்லை இந்த ஃப்ளட்டு கேரளாவில் வந்துருச்சு, இந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை, நம்ம சொல்ல இயற்கைன்னு. இங்கே ஏதாவது நடக்கிறது இல்லையே, அப்போ மனுஷங்க தானே எல்லாமே பண்ணுறாங்க. அப்போ நம்ம மனுஷங்களுக்காக, மனுஷங்க மற்றவங்க நல்லா வாழணுங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம்ப்பா ஸ்டாண்டர்டை. ரொம்ப செல்ஃப்னு அந்த சுயநலம் வந்ததுக்கப்புறம் தான் எல்லா கெட்டதும் வாழ்க்கையில் நடந்து போச்சு. அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், வேறு ரொம்பலாம் வேண்டாம், கொஞ்சம் குறைச்சோம்னா போதும். அதை குறைச்சிக்கிட்டு, இப்போ தம்பி சொன்னான்ல, பிரியாணி நேற்று நீ சாப்பிட்டோம், அப்பா சாப்பிடல, அப்பாவுக்கு வேணும்னு சொன்னான் பார்த்தியா, அவ்வளோதான். இந்த மனிதாபிமானம் மட்டும் இருந்ததுன்னா போதும் எல்லாத்துலேயுமே. என் தம்பிக்கு இது கிடைக்கல, அவன் நல்லா இருக்கட்டும், என் தங்கச்சிக்கு இது கிடைக்கல, அது நல்லா இருக்கட்டும். இன்றைக்கி பாருங்களேன், என்கிட்ட உதவி கேட்டு வர்றவங்க, அவங்க அண்ணன் ஏதோ பெரிய ஆளாமா, அவங்க அக்கா பெரிய ஆளாமா, அவங்களாலையெல்லாம் பண்ண முடியறதில்ல, சரியா? அக்கா இங்கே ஒரு பெரிய பொசிஷன் யூஎஸ்ல இருக்கிறாங்க, அண்ணன் ஒரு பெரிய ஆள் இந்தியாவில். அப்போ அதை கேட்டோம்னு வச்சுக்குவேன், உடனே சொல்லிடுறது, ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்னு கேர், அவங்களால எந்த பிரயோஜனமும் இல்லைங்க கேர் அப்படின்னு. அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தால் தானே அவன் பண்ணி கொடுப்பான், இல்லைன்னா பண்ண மாட்டாங்கல்ல. நான் இப்படி பண்ணனே இப்படி பண்ணிட்டாங்கன்னு அதுவும் சொல்ல மாட்டாங்க, உடனே அவங்க மேலே ப்ளேம் பண்ணிடுறது. என் மேலே 1000 குறை இருக்குது, நான் நிறைய விஷயம் சரியாக பண்ணினதில்லை, சரியா? ஆனால் அதையெல்லாம் ரொம்ப டீப்பாக ரொம்ப க்ளோஸாக ரிசர்ச் பண்ணி பார்த்துருந்தா கூட, அது இந்த சோசியல் கேரியரை லிஃப்ட் பண்ண தெரியாத வயசுலலாம் ஒரு நாளைக்கு 2 பிரச்சனை வரும், ஒரு நாளைக்கு 3 பிரச்சனை வரும். இவ்வளோ கஷ்டப்பட்டு அதையெல்லாம் ஒர்க் பண்ணணும் ஒரே காரணத்தினால தான் நான் இழந்ததுன்னு. அதில் தான் நான் இழந்திருப்பேனே தவிர வேறு எந்த விஷயத்துக்காலும் இழந்திருக்க மாட்டேன். அப்போ ஒரு நல்லது பண்ணுறக்கு ஒருத்தர் நிறைய இழந்து தான் செய்யணும். அப்போது யாராவது நல்லது பண்ணுறாங்கன்னா அவங்கள கையெழுத்தெல்லாம் கூட வேண்டாம், கேவலமாக பேசாமல் இருக்கலாம், தப்பாக பேசாமல் இருக்கலாம். எங்கூட ஒரு பையனும் பிள்ளை இருந்தால் தானே நான் ஒரு வேலையை செய்ய முடியும், ஒரு விஷயத்தை யோசிக்க முடியும், கொஞ்சம் பேர் காசு கொடுத்தா தானே பண்ண முடியும். அந்த கடல்பட்டியில் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருப்போம், அதையெல்லாம் ஸ்பாயில் பண்ணுறது, தப்பாக சொல்லி கொடுக்கறது. உங்களுக்கு சூர்யாவுக்கு ஃபேனாக இருக்கலாம், ஆர்யாவுக்கு இருக்கலாம், விஜய்க்கு இருக்கலாம், அஜித்துக்கு இருக்கலாம், சரியா? அதெல்லாம் நீங்கள் ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. எங்களை மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் எவனும் ஃபேனாலாம் இருந்துடக்கூடாது, ஒரு பையனுக்கு பொண்ணுக்கு எங்களை பிடிச்சிடக்கூடாது. 30 வருஷம் இந்த எங்கள் குடும்பத்தையும் பார்த்து என்னை சுற்றி என்னெல்லாம் வச்சுருக்கிறேன்னு பாருங்கள். 30 வருஷம் இந்த சொசைட்டிக்காக ஒர்க் பண்ணியிருக்கிறேன், 30 வருஷம் சொசைட்டிக்கு ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்குன்னு நினச்சி பண்ணியிருக்கிறோம். அந்த எண்ணத்தில் இருக்கிற அத்தனை பேர் தான் கூட லீட்ஸாக இருக்காங்க. இத்தனை வருஷம் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, கூட சேர்ந்து இவ்வளோ பெரிய குரூப் இருக்குது, இவ்வளோ பெரிய கம்யூனிட்டி இருக்குது, 25,000 குடும்பத்தை கூட வச்சுருக்கிறோம் இன்றைக்கி, சரியா? ஆனால் இங்கே ஒர்க் பண்ணுற நான் சொல்கிறேன்ல, நான் பிரேமாவுக்கு பெரிய ஃபேன். ஏன்னா அந்த அம்மா அப்படி பார்த்துக்கும், கொஞ்சம் கூட அந்த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், கொஞ்சம் அவ்வளோ பியூர். ஒரே தடவை சண்டை போட்டால் அப்படியே சேர்ந்துக்குவோம், வேற எல்லாம் ஒன்றுமே, அதாவது எதிர்பார்க்காம எல்லாத்தையும் கொடுக்கறக்குனே பழகுவாங்க. அப்புறம் அந்த ஏதாவது ஒன்று சொல்கிறதுல ஏதாவது ஹார்டாக ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா, ஐயோ கேஆர் வேண்டாம் கேஆர், இதை போட்டால் உங்கள் இமேஜ் போயிடும், பயப்படுவாங்க. 30 வருஷம் வேலை செஞ்சு ஒருத்தன் பில்டு பண்ணியிருக்கான், இது வீணாக போயிடக்கூடாது, இது இருந்தால் இன்னும் நிறைய பேருக்கு நல்லது பண்ணலாம், இவங்க அழிஞ்சு போயிட்டானா ஒன்றும் இல்லாமல் போயிடும், பயப்படுவாங்க எதாவது நடந்துச்சுன்னா. அப்படி ஒரு கேர், அந்த மாதிரி அப்படி நிறையா பீப்புள் வேணும் நம்ம லைஃப்பில். ஸோ அவங்களையெல்லாம் பிரிக்கிறதுக்கு என்ன வேலை பண்ணுறது, அவங்களுக்கு போய் சொல்லிக் கொடுக்குறது. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் என்றைக்குமே பண்ணாதீங்க, உங்களுக்கு ஒத்து வரலையே கம்முன்னு போயிருங்க, சரியா? அப்போ என்னைக்காவது ஒத்து வந்தால் நம்ம சேர்ந்துக்கலாம். ஸோ அதை பண்ணலாம். இப்போ நம்ம யாரையும் போய் பெருசாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் யாரோட வந்துட்டு போகிறாங்க, நம்மளுக்கு என்ன பிரச்சனை? நான் எப்போவுமே அது பண்ணுறதில்ல. ஒருத்தர் பிரிக்கிற வேலை என் வாழ்க்கையில் நான் பண்ணினதே இல்லை. அது நான் நேசிச்சவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யார் வேணால் எப்போ நான் போய்க்கலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் பிரிக்கிற வேலையை நான் எப்பவும் பண்ணினதில்லை. யார்கிட்ட நம்மளால 4 பேர் சேர்ந்தாங்கன்னு இருக்குமே தவிர பிரிஞ்சாங்கன்னு எப்போவுமே இல்லை. ஸோ இதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு.
2வது கார்பரேட் போனதுக்கப்புறமெல்லாம் இப்போ நிறைய பிள்ளைங்க படிச்சிட்டிங்கப்பா, நம்ம குடும்பத்தில் வந்து பொண்ணு வேலைக்கு போகணும், ரொம்ப சந்தோஷம், எல்லாத்துக்கும் ஒரு கரியர் வேணும், எல்லாமே இருக்கிறீங்க. ஆனால் அங்கே வந்து ஒரு மனிதம் அதிகமாக இருக்கணும். ஒரு புள்ள வேலைக்கு போய் சம்பாரிச்சதுன்னா, ஒரு குடும்பத்தில் வந்து 2 வருமானம் வருதுன்னா, ஒருத்தர் செல்ஃப் சஸ்டைன்டாக இருக்கிறாங்கன்னா, அவங்க இந்த சொசைட்டிக்கு பண்ணுற செலவும் அவங்க பண்ணுற கான்ட்ரிபியூஷனும் அது மாடலாக இருக்கணும். ஒரு வருஷத்துக்கு வந்து உடனே இப்படி சொல்லாதீங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், தெரியாமல் கிழிச்சிட்டுலாம் யாரும் பேச வேண்டாம். சரியா? தெரியாமல் கிழிக்கிற அளவுக்குலாம் நம்ம ஒன்றும் பெரிய காந்தியோ புத்தாவோ எம்ஜிஆர்லாம் கிடையாது. சரியா? நம்ம இந்த ஜென்ரேஷனில் வந்து நம்ம என்ன தெரியாமல் என்னத்தை பண்ணிடுவோம்? அப்படிலாம் எதுவும் பேசாதீங்க. நல்லது செய்கிறவங்கள பூரா அப்படிலாம் பேச வேண்டியதில்லை. நீ செய்கிறது வந்து அப்போ நீ கம்முன்ற, நீ பெருசாக செய்யலின்னு தான் அர்த்தம். அதெல்லாம் சும்மா சொல்லிக்கிறது, அதெல்லாம் ஏமாத்துற வேலை தான் அதெல்லாம். ஓகே, நம்ம பண்ணதுக்கு பூரா எல்லாம் வந்து எல்லாமே பசங்க மூலமாக பிள்ளைங்க மூலமாக தானே பண்ணுது எல்லாம். ஸோ யாரோ நல்லது பண்ணட்டும், நல்லது யாரோ பெற்றவங்க பசங்களோட நீ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பேட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கீங்களா, உன்னதமான வேலை இப்போ பண்ணுவீங்கல்ல, நைட்டில் உட்காந்துக்கிட்டு நேரம் சோசியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு எந்த பிள்ளை என்ன பண்ணுது, எந்த பிள்ளை வந்து ஃபோட்டோ போட்டால் போய் லைக் பண்ணுறது, எந்த பிள்ளை போய் அட்ராக்ட் பண்ணுறது. அன்றைக்கி யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ சொன்னாங்க, எனக்கு ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறன்னு சொல்லிட்டாங்க கேஆர்னு யாரோ சொன்னாங்க. அப்படி சொன்னால் தான் நீ இம்ப்ரெஸ் ஆவ, நீ போய் பார்ப்ப. சரியா? நம்மளுக்கு வந்து எப்படின்னா, நம்ம இப்போ ஸ்டேட்டஸ் கொஞ்சம் நாளாக வைக்கிறோம், இந்த சோசியல் ஒர்க் இதெல்லாம் இந்த நம்ம பண்ணுற டாஸ்க் இது ஒர்க்குக்கெல்லாம் வைக்கிறோம். இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, நம்மளுக்கு கடமைக்கு போய் பார்க்கணும்லாம் இப்போ பார்க்க. எனக்கு முதல்ல ஸ்டேட்டஸ் என்னன்னு கூட தெரியாது, வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். எங்களுக்கு வர்றது எல்லாமே இந்த கம்யூனிட்டி நோக்கி தான் இருக்கும், ஏசல் அலுமினி நோக்கி தான் இருக்குமே ஒழிஞ்சு பர்சனலாக வந்து இந்த வேலை பண்ணுறாரு இவ்வளோ இப்படி அப்படியெல்லாம் ஒன்றுமே வராது. சரியா? அதை பேஸ் பண்ணி தான் வாழ்க்கையே இருக்குதே தவிர நம்ம இப்படியெல்லாம் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது தான். நிறைய பேருக்கு மேலே கோவம் இருக்குது, பட் அந்த கோவமெல்லாம் மறைஞ்சிரும் கொஞ்ச நாளில். ஸோ உங்களை வந்து நான் இன்னும் வந்து என்னோடய உயிராகவும் என் சொந்தமாகவும் எல்லாம் ஒரே இடத்துலேருந்து வந்த மனுஷங்களாகவும் மட்டும் பார்க்குறதுனால தான் இந்த வேலையை திரும்ப திரும்ப பண்ண முடியுது. எங்களுக்குள்ள இருக்கிற சேலஞ்ச், இந்த சேலஞ்சஸ் கூட யாரும் பேச மாட்டாங்க, பயந்துக்குவாங்க இதெல்லாம் சொன்னோம்னா. ஏன்னா நம்மளை பாதிச்சிருமோ, நம்மளை இதை பண்ணிடுவாங்க அதை பண்ணி. நான்லாம் அடுத்த நிமிஷம் சாகரக்கடியாக இருப்பேன், எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? அப்படிலாம் பயந்தாலும் இந்த வேலை செய்யவும் முடியாது. அப்படி பயந்து வாழணும்னு அவசியம் இல்லை, எந்த தப்பும் பண்ணல. சரியா? தப்பு பண்ணுறவங்களாம் ஜாலியாக சுற்றிட்டு திரிகிறான், சொத்தை ஏமாத்துறவன் என்னென்னமோ பண்ணுவோம்லாம் ஏமாற்றிட்டு திரிகிறான், ஜாலியாக இருக்கிறான். நல்லது பண்ணிட்டு நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம தான் தைரியமாக இருக்கணும். ஆனால் காலம் வேறு மாதிரி இருக்குது. சரியா? நீங்கள் வந்து நிறைய கஷ்டத்தை கொடுத்தாச்சு, இன்னும் வந்து இதெல்லாம் தாண்டி தான் பண்ணிகிட்டு இருக்கு. இதனால தான் பிரேமாலாம் இன்னும் ரொம்ப நல்லபடியாக சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். அப்படிங்கும்போது மெயினாக அந்த பொண்ணுங்கள்லாம் பெரிய பெரிய இடத்துக்கு போயிட்டீங்க, நீங்களாம் போனதுக்கப்புறம் அந்த சொசைட்டி என்ன இருக்குன்னு பாருங்கள், அதை யோசிக்கணும்ல. இங்கே தான் வந்து வேலையிலேன்னு தூக்குனா போய் நம்ம கால் விழுந்துருவோமே போய். அப்போ இந்த சொசைட்டி எப்படி மாற்றுறது? அட்லீஸ்ட் நல்ல விஷயங்களை ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறதுக்கெல்லாம் நீங்களாம் கொஞ்சம் உதவி பண்ணணுமில்ல. அதுக்கு தானே இந்த படிப்புங்கிறது ஒரு என்னது ஒரு தைரியத்தை கொடுக்குமா? அடிமையாக இருக்கிறது கிடையாது இல்லை, ஒரு தைரியத்தை கொடுக்கணும், ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வரணும், முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு ஆதரவாக இருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் இப்போ ஒன்று புதுசாக பழகிட்டாங்கப்பா, நாட்டு விட்டு நாட்டு ட்ரிப்பு போகிறது. பணம் வந்துச்சுன்னா நான் வந்து தனியாக வந்து ஃப்ரெண்டு கூட சொன்னாங்க, நான் தனியாக ஈஜிப்ட் போயிட்டேன், நான் தனியாக வந்து ஜெர்மனி போயிட்டு வந்தேன், நான் தனியாக வந்து கனடா போயிட்டு வந்தேன். போயிட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்ப இதாக இருந்தால் போயிட்டு வாங்க. முடியாதவன் என்ன பண்ணுவான்? இதையெல்லாம் வந்து ட்ரெண்டாக்கி அங்கே போயிட்டு வந்த ஃபோட்டோவையெல்லாம் பெருசு பண்ணி, நான் எல்லாம் மெச்சூர்ட் ஆகாத காலத்தில் ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது நாயகர் அளவு ஒரு தடவை போனால் போட்டிருந்தேன். இப்போல்லாம் எங்கேயும் பெருசாக போகிறதும் இல்லை, இந்த 10 வருஷமாக. ஆனால் எங்கேயும் எதையும் போடுறதும் இல்லை. எல்லாமே இந்த பீப்புள் ரிலேட்டடாக அவங்கள பார்த்தேன், இங்கே போனேன், இந்த மீட்டு இப்படி தான் வந்திருக்குமே தவிர மற்றபடி வேறு எதுவுமே இருந்திருக்காது. இப்போ அதொன்று ட்ரெண்டு பண்ணிக்கிட்டு இப்போ எல்லோரும் பேசும்போது சொல்கிறது, நாங்கள் வந்து பாரிஸ் போகிறோம், சந்தோஷங்கிறது அங்கே போய் ஊர் சுற்றினா தான் வரும்னு ஒருத்தன் செட் பண்ணிட்டான். சந்தோஷங்கிறது 4 செவத்துக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்போம், நம்மளுக்கு பிடிச்சவங்களோட இருந்தாலே இது ஒரு பெரிய சந்தோஷம்தான். அதெல்லாம் மாறி போயிடுச்சு. சரியா? மாறி போயிட்டு அப்புறம் கடைசியில் வந்து மனுஷங்கன்னா ஒன்றா வாழ்கிறதுக்காக பிறந்தவங்க எல்லாருமே இப்போ எல்லோரும் பிரிஞ்சு போய் அனாதையாகி சந்தோஷம்னு எவன் எதை சொல்கிறானோ அதை யோசிக்கிற அறிவும் கூட இல்லாமல், உனக்கு பெரிய கார் வாங்குறது சந்தோஷம், பெரிய வீடு வாங்கினா சந்தோஷம், நிறைய சம்பாரிச்ச சந்தோஷம், நீ நிறைய ஊர் சுற்றினா சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் ஆமான்னு நம்பருக்கு இருக்க கூட்டமாக மாறியாச்சு எல்லாரும். அந்த ஹியூமன் எமோஷன்ஸ் கிடையாது, எல்லாம் வந்து ஒட்டுண்ணி மாதிரி எல்லாம் நம்மளாம் ஒன்றா இருக்கிறக்கா பிறந்த மனுஷங்க. இதெல்லாம் ஒன்றா இருந்து ஒன்றா வாழ்ந்து ஒன்றா செத்து போன கூட்டம் தான் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம். இதை பூரா தனித்தனியாக பிரித்து ஐசோலேட் ஆகி இண்டிபெண்ட்டுங்கிற தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எதுக்கு இந்த படிப்பெல்லாம்? ஒரு மனுஷனை சப்ரஸ் பண்ணி ஒருத்தனை அழிச்சு 10 பேர்த்த அழிச்சு அவன் பெரிய ஆளாகி இதெல்லாம். அதே மாதிரி சினிமாவில் வந்து அந்த வர்ற ஹீரோலாம் 100 பேர்த்த வெட்டுறது, 50 பேர்த்த வெட்டுறது, கொல்றது, சுடுறது,
அவன்லாம் இனத்தை பண்ணி பெரிய ஆளான்னு அசிங்கமாகவே இருக்காது அவங்களுக்கெல்லாம். நீங்கள் எதை சப்போர்ட் பண்ணிக்கிறீங்கன்னு தெரியுமா? என்ன இப்படியெல்லாம் பார்த்துட்டு 2 விதமான பொண்ணு தான். நம்மளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் மென், இவன் செட் ஆக மாட்டான் அப்படின்னு நம்மளை மட்டமாக சொல்லிட்டு போன பிள்ளைகள் இருக்குது. இது வேணும், இப்படி தான் வேணும்னு சொன்னவங்களும் இருக்காங்க. சரியா? ஸோ இட்ஸ் அ டேஸ்ட் டிஃபர்ஸ். ஒவ்வொருத்தரோட ப்ரையாரிட்டி வேறு மாதிரி. நான் எல்லா இதுவும் மதிக்கிறோம். நீங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணுறீங்கல்ல, அது வந்து இன்ஃப்ளூயன்ஸே சொசைட்டியை பண்ணல எதுவுமே. அதெல்லாம் பண்ணியிருந்தா சொசைட்டி மாறி இருக்குமே. கெட்டது மட்டும்தான் இன்ஃப்ளூயன்ஸ், கெட்டது மட்டும்தான் நடந்திருக்குது. ஸ்கூலில் டீச்சராக வேலை செய்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் இந்த ஸ்கூலை பற்றி ஸ்டேட்டஸ் வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. நாங்கள் சொசைட்டிக்கு பண்ணுற வேலையை கூட வந்து சென்சிட்டிவானதெல்லாம் வெளியே வைக்கிறதில்ல. நாங்கள் எங்கள் வேலையோ எங்கள் குடும்பத்தை பற்றிலாம் வைக்கிறதில்ல. ஒரு டீச்சராக வாத்தியராக வேலை செய்கிறவங்களாம் உங்கள் பள்ளிக்கூடத்தை எப்போ பார்த்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே எப்படி மரியாதை வரும்? ஸோ டீச்சர் லாஸ் த ரெஸ்பெக்ட் அங்கே தான். சரியா? இப்போ நான் வந்து இத்தனை வருஷம் ஒர்க் பண்ண இடத்துல கேஆர்னா இப்படி தாங்கிறது எல்லா பக்கம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். எல்லோரும் இப்படி தான். நான் அந்த ஸ்டாண்டர்டை மாற்றி இருந்தேன்னா எனக்கு அந்த மரியாதையெல்லாம் அங்கே இருக்காது. அது என் ஹார்ட்லேயே இருக்குது. இத்தனை பசங்க வந்து டேர்ன் ஆனது தான் மேட்ரு. பிள்ளைங்க வந்ததெல்லாம் இப்போ லேட்டரான டைம் தான், கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் தான். பசங்க சின்ன வயசுலேருந்தே க்ளோஸாக இருந்தங்காட்டி இவ்வளோ வேலை பண்ண முடிஞ்சுது. இன்றைக்கும் போய் ஒரு பையனை போய் அதில் ஒருத்தன் யூஎஸ் வந்ததுக்கப்புறம் நான் கூப்பிட்டு பேசலையாமா, அவன் வரவே இல்லை கடை விட்டுக்கலாம். நம்ம அத்தனை தடவை கால் பண்ணியாச்சு. சரியா? யாரையும் அவாய்டெலாம் பண்ணினது இல்லை. என் மனசில் அப்படிலாம் எதுவுமே இருக்காது. இவங்களை விட்டுறணும் அவங்கள அப்படிலாம் இல்லவே இல்லை. ஆனால் பார்த்தா அவங்க ஒரு சிலர் வர்றதில்லை. இந்த படிப்பும் இந்த பணமும் நம்ம இருக்கிற வாழ்க்கையும் ஒரு கொஞ்சம் பேர்த்துக்காக ஒரு நல்லது பண்ணணும். இல்லைன்னா இதோட பிரயோஜனம் பெருசு, இதோட பர்பஸ் மீட் ஆகலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வராமல் இருந்தால் கூட இந்த சொசைட்டி நல்லாயிருக்கும். நம்ம வந்து இதை ஸ்பாயில் பண்ணுற மாதிரிலாம் இருக்கக்கூடாதுல்ல. நம்ம குடித்தா கூட அது வெளியே தெரியாமல் குடிக்கணும். முதல்ல சொல்லுவாங்கல்ல, தப்பு பண்ணால் கூட வெளியே தெரியாமல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது பண்ணக்கூடாது தான். ஒரு முடியாத சூழ்நிலையில் ஒரு மனுஷன் ஏதோ ஒன்று பண்ணுறான்னா கூட அதை பிரபலப்படுத்தக்கூடாது, அதை சொல்லக்கூடாது, அதை நியாயப்படுத்தக்கூடாது, அதை நார்மல் ஆக்கக்கூடாது. அது பையனாகட்டும் பொண்ணாகட்டும். சரியா? ஸோ இதெல்லாம் பண்ணாதீங்க. எல்லா மனுஷங்களும் ஒன்று தான். எல்லா ஆம்பளைக்கும் அந்த வலி வேதனையில் ஒன்றா தான் இருக்கும் பொம்பளைக்கும். அதனால் எல்லாத்தையும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நல்லபடியாக இருக்கலாம். லேடிஸை பற்றி அந்த நான் மென் சாவலிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கில் ஒன்று பேசணும். சாவனிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று பேசியிருக்கிறோம். ஆடியோ ஒன்று இருக்குது, நம்ம எஸ்எல்ல இருக்கும், போய் பாருங்கள். பட் அதே மாதிரி வந்து விமன் கேட்டாங்க. அது ரொம்ப சென்சிட்டிவ்னால பேசலை. ஏன்னா நாங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், அன்பாக இருக்கும்னு நினைக்கிறோம். விமன் தான் எல்லாமே நம்புகிறோம். நம்மளை பெற்றது அம்மான்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குது, புள்ள இருக்குது. ஸோ நீங்கள் யார் தப்புனாலும் அது எங்களை தான் பாதிக்கும், நாங்கள் தப்புனா உங்களை தான் பாதிக்கும். ஸோ இதில் யார் பெருசு சிறுசுன்னெலாம் பார்க்காம அந்த நேச்சர் டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக இருந்து குடும்பம் இருக்கிறவங்க வந்து யார் தெரியுமா ஃபேமிலி பற்றி பேசலாம். நான் 21 வருஷம் குடும்பத்தில் நான் பேசலாம் ஃபேமிலி பற்றி. சரியா? நான் வந்து யூஎஸ் வந்து இப்போ 14 இயர்ஸ் முடிஞ்சு 15th இயர் ரன் ஆகுது. நான் யூஎஸை பற்றி பேசலாம். சரியா? கல்யாணமே பண்ணாத ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு போன ஆக்ட்ரஸ் மேரேஜ் லைஃப் பற்றி பேசுது. அதுக்கு நீங்கள் 1 லட்சம் பேர் லைக் பண்ணுறீங்க. சரியா? அமெரிக்கானா என்னன்னே தெரியாதவன் இங்கே வராதவன் அமெரிக்காவை பற்றி பேசுவான். சரியா? அந்த கேர்ட்டசி இருக்கணும். மினிமம் மனுஷங்களுக்கு வந்து மினிமம் கேர்ட்டசி. எனக்கு தெரிஞ்சதை தான் பேசணும், எனக்கு என்ன அனுபவம் இருக்குதோ அதான் பேசணும், எனக்கு என்ன அறிவு இருக்குதோ, படிச்ச அறிவு வந்திருக்கலாம், புரிதல் இருக்கலாம், அதை வச்சு தான் பேசணும். புரியுதா? கல்யாண வாழ்க்கைங்கிறது நீங்கள் நிறைய பேர் குடும்பம் நடத்தியிருப்பீங்க. கரெக்டாக? ஈஸி கிடையாதுல்ல. நீங்களாம் எத்தனையோ வருஷம் 30 வருஷம் 40 வருஷம்லாம் இருந்திருக்கிறீங்க. ஒரு 20 வருஷம் இருக்கிறது கூட வந்து இந்த காலத்தில் கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம இருந்திருக்கிறோம்னா அப்போ நீங்கள் வந்து கேர் இது எப்படி கேர் சால்வ் பண்ணுறது, இப்படி பிரச்சனை அப்படின்னா இப்படி வந்து கேட்குறது கரெக்டாக இருக்குமா? கல்யாணமே ஆகாதவங்ககிட்ட போய் கேட்குறது எப்படி இருக்கும்? கல்யாணம் பண்ணாதவங்க உங்கள்கிட்ட தாராளமாக போய் கேட்கலாம். சரியா? இந்த மாதிரி வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுங்கிறக்காக யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாங்கிற கேடுகட்ட உலகமாக அது மாறிடுச்சு. அதனால் நீங்கள் லிசன் பண்ணாதீங்க. இந்த மைண்ட் இருக்குல்ல, நான் டிப்ரெஷனில் இருக்கும்போது நிறைய விஷயம் சொல்ல முடியாது. இந்த ஃபோன்லாம் பார்த்தேன் இந்த டிப்ரெஷன் இருக்கும்போதெல்லாம். அது பார்க்காம ஒரு சில நேரம் தூங்க முடியாமல் இருந்துச்சு. சரியா? ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ட்ரிங்க் பண்ணாமல் தூங்கவே முடியாது. ஸ்மோக் பண்ண தொண்டையெல்லாம் புண்ணாகிற அளவுக்கு பண்ணிடுவேன். அடுத்த நாள் தண்ணி கூட குடிக்க முடியாது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன நடக்குதுன்னா தெரியாது. சரி, அந்த ஸ்டேஜுக்குள்ளே போய் அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் முதல் இருந்ததை விட இன்னும் கைண்டு, இன்னும் ரொம்ப அன்பு, இன்னும் ரொம்ப நேசம். இப்போ இதெல்லாம் சொல்கிறது வந்து ஒரு அன்பில் தான் சொல்கிறேன். இதெல்லாம் எனக்கு இப்படிலாம் தோணுது. நம்ம எதுக்குப்பா இதெல்லாம் கண்டுபிடிச்சோம்? மனுஷங்களை பிரிச்சுக்கிறதுக்கும், சண்டை போடுறதுக்கும், வெறுப்பை சம்பாதிக்கிறதுக்கும், ஜாதியாகவும் மதமாகவும். ஒரு ஃப்ரெண்டு வந்து அங்கே துபாயில் இருந்தால் அப்படி ரொம்ப வருஷமாக இருந்தால் அப்படி 2 தடவை விசா டினை ஆச்சு அவனுக்கு. நம்ம பண்ணி அப்போ 3வது ட்ரிப் எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாச்சு. அவங்க எம்ப்ளாயர்கிட்ட வந்து நம்ம தான் கஷ்டப்பட்டு எல்லாம் பேசி நம்ம ஏசல் மூலமாக அதெல்லாம் பண்ணி கொடுத்தோம். அந்த பையன் ஸ்டேட் கெட் ஓவர் நடக்குது, அதுக்கு அவன் வரல. எனக்கு அத்தனை கஷ்டமாக இருந்துச்சு. அங்கே இருக்கிறான், கெட் ஓவருக்கு வரல.
அவன் ஒய்ஃபு குழந்தைகள 2 பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரல. சரியா? நான் வேறு ஸ்டேட்லேருந்து வந்து கூட இருந்து 2 நாளைக்கு முன்னாடி இருந்து அபிஷேக், அமிர்தா, பிரேமு, விஜய், இந்த மாதிரி நிறைய பேர், அருண், இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க, பிரவீன் எல்லாம். ஆனால் இவங்கெல்லாம் வரல. சரியா? சுபாஷினிலாம் வந்தாங்க நியூ ஜெர்சியிலேருந்து. யுவராஜ் வந்திருந்தா அப்படி ஃபேமிலியோட. இவன் வரல, இந்த ஃப்ரெண்டு வரல. இவனுக்காக அவ்வளோ வலி, அவ்வளோ வேதனை, அவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை கொண்டு வரணும் அப்படின்னு அத்தனை கஷ்டப்பட்டு கரஸில் படிச்சுன்னு சொன்னா. அப்படி அவன் காலேஜ் கூட போகிற டைம் இதுலேயும் கூட அத்தனை கஷ்டப்பட்டு பண்ணால், இங்கே வந்தால் ஒரு விஷயம் பண்ணி கொடுத்தோம்னு வச்சுக்குவேன், அது தோற்று போயிடும்னு தெரிஞ்சுன்னா எம்ப்ளாயர் எனக்காக பண்ணியிருந்திருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருந்திருப்பாங்க. பட் தோற்று போயிடும்னு தெரிஞ்சு அவங்க கிரெடிட் எடுத்துக்க மாட்டாங்க. கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்சுட்டு வச்சுக்க, நான் தான் எல்லாம் பண்ணேன்னு அவங்களும் சொல்லி ஏதோ எடுத்து தொலைஞ்சிட்டு போகிறாங்க. ஆனால் நம்மளோட இருக்கவனுக்கு தெரியணுமில்ல, இல்லையா? இப்போ வாத்தியாருக்கு உண்டான கிரெடிட் வாத்தியார் எடுத்துக்க முடியும், அப்பா அம்மாவுக்கு உண்டான கிரெடிட் அப்பா அம்மா எடுத்துக்க முடியும்ல. பட் இங்கே என்ன வேணாலும் அவங்க சொன்னால் இவங்க ஈன்னு கேட்டுக்கிட்டு, இல்லாட்டி கூட அன்னைக்கு வரலிங்க ரொம்ப கஷ்டம். வந்து கேட்டால் சர்ச்சுக்கு போகணுன்னு சொன்னேன். அப்படின்னு சர்ச்சுக்கு போங்க, கோயிலுக்கு போங்க, மாஸ்க்கு போங்க, அது அடுத்த ட்ரிப் கூட போய்க்கலாம். ஒரு மொமெண்டம், ஏசல் ஈவெண்ட்டுங்கிறதெல்லாம், ஏசல் கெட்டதுங்களா ஒரு மொமெண்டம். அத்தனை சோல்ஃபுல்லான ஹார்ட்ஸ்லாம் மீட் பண்ணுற இடம். அது அவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் அதை பண்ண முடியும். அப்போ நீங்கள்லாம் நல்லபடியாக இருந்து அதெல்லாம் நடத்தி கொடுங்க. நான் அன்பாக கேட்டுக்கிறேன். எல்லோரும் வரணும். இந்த மாதிரி இப்போ இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சவனே ஒன்றும் பண்ணல, பெருசாலாம் ஒன்றும் பண்ணல. அப்போது நம்ம ஒர்க் பண்ணுறதுல பாதி இப்படி போயிடுதுங்க. இல்லாட்டி இது இன்னும் ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த கேடுகட்ட மனுஷங்களுக்கு பண்ணி நன்றி இல்லாதவனுக்கு பண்ணி தான் நம்ம இப்படி கீழே போனது. நல்ல ஆளுக்கு தான் லிஃப்ட் பண்ணுது. இது ரொம்ப ரொம்ப பாப்பா ஓகே, இது ரொம்ப நல்ல மனுஷங்களாக இருந்ததுன்னா இன்னும் பெரிய லெவலுக்கு இது போயிருக்கும். இது இந்த மாதிரி புல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருந்ததுனால தான் ரொம்ப அது கீழே போயிடுச்சு. அவங்களுமே மாறணும், திருந்தணும், யோசிக்கணுங்கிறதான். ஒரு டைம் தானே இப்போ அந்த ஸ்டேட்டில் போய் வருஷமாக போய் ஏசல் கிட்ட வைக்க முடியும். எப்பாவது ஒரு டைம் தானே டிஎஸ் பண்ண முடியும். ஒரு டைம் பண்ணால் ஆயுசில் 2 தடவை பண்ணிட முடியும், 3 தடவை பண்ண முடியும். அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஆனால் இந்த பையன்லாம் வரல. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய இருக்குது. சரியா? சாமி பேரை சொன்ன மட்டும் நம்ம விட்டுருவோமா? நீ வரணும்ப்பா, சாமி எங்கேயும் போகாது, அடுத்த வாரம் போய் பார்த்துட்டா நீ. அப்போ நான் கேட்பேன்ல, இல்லை அங்கே இது இருக்காங்க, அவங்கள போய் பார்க்கணும். அப்போ அவங்களும் நீ அமெரிக்கா கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல. இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய இருக்குது. பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பேசுனா அது எவ்வளோ பேசுறது. உங்கள் எல்லாத்தோட அதிகமாக கஷ்டப்பட்டது நான், அதிகமான துரோகத்தை சந்திச்சது நான், அதிகமான இழப்புகளை சந்திச்சது நான். ஜஸ்ட் பிகாஸாக ஒரு பீப்புள் லைஃப்பில் இருக்கிறதுனால. சரி, இன்னைக்கு ஒரு போலீஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிருக்கா. அப்படி இதுக்கு வர சொல்லுங்கள், யாராவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு பார்ப்போம். வரமாட்டானுங்க. இன்னைக்கு சாட்டர்டேவில் இங்கே ஜாலி சுத்தம்னு நினச்சிட்டு இருப்பாங்க, சந்தோஷமாக குடிச்சு சுத்தம்னு நினைப்பானுங்க, ஊர் சுத்தம் விளையாடணுமாம்மா. இங்கே வந்ததுக்கப்புறம் அவன் பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் ஆயிடுவாங்க. சரியா? அவன் டைமை பூரா அவனுக்கு செலவு பண்ணிக்குவான். அப்போ அட்லீஸ்ட் கர்ட்டசி இருக்கணுமில்ல. இப்போ கேஆரில் அதை பண்ண மாட்டார், மற்றவங்க வேலையில் நின்று பார்ப்பாரு அப்படின்னு. அது அந்த ஒரு கர்ட்டசியில் பேசணும், அதெல்லாம் பேச மாட்டாங்க. சரியா? அதனால் அப்படி இருக்கிறோம் நம்மளுக்கு கூட வேண்டாம். அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி சொசைட்டிக்கு ஒர்க் பண்ணி தான் இன்னும் பெருசாகாமல் இருக்கிற காரணம். ஸோ நீங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் முடிஞ்சால் கொஞ்சம் நல்லது பண்ணுங்கள், இல்லைன்னா கம்முன்னு இருந்துக்கலாம். அதை மட்டும் பண்ணால் போதும். சரியா? யாரையும் போய் சப்ரஸ் பண்ண வேண்டாம், யாரையும் ஏமாற்ற வேண்டாம். எல்லாம் ஒன்றா வாழுங்க. எல்லா வீடியோவும் பாருங்கள். வேறு எதாவது மிஸ் ஆச்சுன்னா அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். இதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். நீங்களாம் ஒரு தடவை யோசிக்கணும் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் யோசிக்கணும். யார் சொன்னால் கேட்கணுங்கிறது உங்களுக்கு தெரியணும். டேஸ் உங்களை நேசிச்சவங்களும், உங்களுக்காக வேலை பார்க்குறவங்க, உங்களை பற்றி கவலைப்படுறவங்களும், உங்களை பற்றி நினைக்கிறவங்க சொன்னால் மட்டும்தான் நீங்கள் கேட்கணும். எவன் சொன்னாலும் நீங்கள் கேட்டுக்கொள்ளவும் கூடாது. அப்படிலாம் இருந்தால் அதில் வேறு என்ன இருக்குது? ஒரு பட ப்ரொமோஷனுக்கு ரெண்டு தடவை பேசினா அவ்வளோ லைக் பண்ணுறீங்க, அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறீங்க. அவனெல்லாம் ஒரு 4 பேர்த்தோட ரிலேஷன்ஷிப்பில் நல்லா இருக்க மாட்டான். 4 பசங்களை பிள்ளைகளோட ஒன்றா நல்லா இருக்க முடியாது. எல்லாம் என்னன்னே தெரியாமல். அது ஒரு இண்டஸ்ட்ரி, அவ்வளோதானே. 1000 இண்டஸ்ட்ரி இருக்குது, அது ஒரு இண்டஸ்ட்ரி தானே. அப்புறம் எப்போ பார்த்தாலும் அப்படி தான். நைட்டு 9 மணிக்கு தூங்கிடணும், காலைல 5 மணிக்கு எந்திரிச்சிடணும். சரி, ஒரு புள்ள உயிர் போனால் அழுகுது. நேற்று 2 மணிக்கு அந்த பொண்ணு 1:30 கூப்பிடுது நைட்டு. என்னம்மா இன்னத்தில் கூப்பிட்டு அங்கிள் இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சுங்க, இவ்வளோ காலேஜில் படிக்கிற பொண்ணு இங்கே என்ன பண்ணுவாங்க? இங்கே வந்த பொண்ணுகளுக்கு பசங்களுக்கு நம்ம தானே பாதுகாப்பு. அப்போ நான் 1:30 மணிக்கு கூப்பிட்றேன்னா தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு நான் இது பண்ணணும் அது பண்ணணும் சொல்ல முடியுமா? அப்படி எவ்வளவோ டைம் இருக்குது, எவ்வளோ நேரம் இருக்குது. நான் என்ன யோசிச்சுன்னா, நைட் ஷிஃப்ட்டில் பண்ணுற டாக்டர்ஸ், நைட் ஷிஃப்ட்டில் பண்ணுற டிரைவர்ஸ், நைட் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிற மற்ற டிபார்ட்மெண்ட், போலீஸ், இவங்கெல்லாம் அவங்க குடும்பத்தை பார்க்குறாங்களே, அந்த சொசைட்டி பார்க்குறாங்களே, அந்த மாதிரி நான் இந்த வேலையை செஞ்சுட்டு போகிறேன். சரியா? நீங்கள்லாம் 1000 வருஷம் நல்லா இருங்க, ரொம்ப வருஷம் இருங்கப்பா. சரியா? நான் எனக்கு ஏதோ கடவுள் கொடுத்த கொஞ்ச நாள் இருந்துட்டு நான் போய் சேர்றேன். சரியா? போய் உங்களுக்கு முன்னாடியெல்லாம் இடம் போட்டு வைக்கிறேன். இல்லை நீங்கள் இங்கே பர்மனெண்ட்டாக இருங்க. சரியா? வரவங்களெலாம் அனுப்பிச்சி விட்டு இங்கேயே இருங்க, நாங்கள் என்ன அப்புறம் அங்கேருந்து பார்த்துக்குறோம். இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்து நல்லபடியாக இருந்து ஒரு நல்ல விஷயங்களை பேசுங்க, நல்ல விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள்.
தப்பு பண்ணாலும் அதை வெளியே சொல்ல வேண்டாம். ரொம்ப குறைவான ஆளுகளை வச்சு பேசி அதை சால்வ் பண்ணிக்கலாம். அதை ப்ரொபகேட் பண்ண வேண்டாம், அதை ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம், மற்றவங்களுக்கு கெட்டது பண்ண வேண்டாம். சரியா? மனுஷங்களை ஒரு டைம் தான் டிஎஸ் பிறக்க முடியும். நம்ம பிறந்துட்டோம், போகும்போது ஒரு நல்ல விஷயங்களோட முடிச்சுட்டு இந்த வாழ்க்கை முடிச்சுட்டு போவோம். சரியா? ஐயோ அவருக்கு நான் ஒரு டைம் ஒரு இடத்துலேருந்து வெளியில் வரும்போது நான் என்னோடய ரோலை எவனும் எடுக்க மாட்டேன்ட்டான் பயந்துக்கிட்டு. ஐயோ ஒரு நல்ல மனுஷன் இப்படிலாம் வேலை செஞ்சார், அது எனக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க நிறைய பேர் அந்த மேனேஜர் ரோலை. சரியா? அப்படி நம்ம நல்லது பண்ணால் அந்த இம்பேக்ட் எப்பவுமே இருக்கும். சரி, அந்த கெட்டதெல்லாம் பெருசாக ஸ்டாப் பண்ண முடியாது, ஆனால் அது ஸ்பாயில் பண்ணுது சொசைட்டியை பூரா. அதை கொஞ்சம் பார்த்துருந்து மெயினாக நம்ம மனுஷங்க மட்டும் தப்பு பண்ணாமல் ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கிளில் பண்ணாமல் பார்த்துக்கலாம், அப்புறம் மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் டிஎஸ். சரிங்களா? லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். வேறு எதாவது இருந்தால் அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட பேசுகிறேன்.